நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமினை எல்லா உயிரும் துறையெடுத்து தேசமுயிர் திருத்தொண்ட தொகுமன் படித்த திருவாளன் வாசமலர்மன் கழிவணங்க வந்த பிறப்பை வணங்கும் தூக்கிசை திருத்தொண்ட தொகை விரிவாக்கினால் சொல்ல வளர்கிறான் எங்கள் வாக்கிய பயனாம் பதிக்குன்றைவாள் செக்கிடாரடி செல்லியது எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பன்னார் மொழியை முடர்மற்ற இந்த நாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருந்தரும் அன்னபூரணி தாயாருடன் கைலாசநாத பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழி வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலை வணங்கி உரையாசிரி சிவப்படியாருடைய திருவடிகளை நில நினைந்து அடியனுடைய ஞானசிரி பெருந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலை வணங்கி இடங்களில் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் மனம் மொழி மெய்களாலை வணங்கி வருகிறது. அன்பார்ந்த சிவனை சொல்லுங்களே, நம்முடைய அப்பர் சுவாமிகள் தொண்டை நாட்டு யாத்திரையாக இப்போ திரு பாசூரெல்லாம் வழிபாடு செய்து கொண்டு திரு ஆலங்காடு வழிபாடு செய்து கொண்டு காலத்தி மலைக்கு வர்றார். திருவாலங்காடு வழிபாடு செய்து கொண்டு காலத்தி வர்றார். அப்படி காலத்தி வந்த பாங்கினை சேக்கிட பெருமான் அவருக்கு இந்த பாடலில் சொல்றாரு. அதாவது முதல்ல அடியார்கள் தான் முன்னாடி போய் வழிபாடு செய்கிறாங்க, அதற்கு பிறகு தேவர்கள் எல்லாம் நின்று வழிபாடு செய்கிறாங்க. இது 3 இடங்களில் நமக்கு காட்டுறாரு. காலத்திலே அதே மாதிரி தான், அதே மாதிரி கைலாயத்திலே அதே மாதிரி தான், திருவாரூர்லேயே அதே மாதிரி தான், சிதம்பரத்துலேயே அதே மாதிரி தான். 4 இடங்கள்லையும் இதை இது மாதிரி சொல்லியே காட்டுறார் சேக்கிழார் பெருமாள். அதுவும் இன்னும் கொஞ்சம் மேலே போகிறார். திருவாரூரில் தொண்டர் மிடைய தேவர் ஒதுங்கும் செல்வ திருவாரூர் அப்படின்றார். ஏர்வன் கழிக்க விநாயகர் மனத்தில் அடியாரெல்லாம் வழிபாடு செய்ய போனாங்கன்னா தேவர்கள் எல்லாம் அப்படி ஒதுங்கி நிற்பாங்களாம். ஐயோ அடியாரெல்லாம் வந்துட்டாங்க, அவங்க வழிபாடு செஞ்ச பின்னாடி நாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நிற்பாங்களாம். அந்த மாதிரி திருவாரூர் அண்டர்பிரான் தொண்டர்களல் அமரர் பணியும் அணியாரூர் அப்படின்னு சொல்லி நமினந்தேரிகள் புராணத்தில் சொல்லுவார். அண்டர்பிரான் தொண்டர்களல் அப்படின்னா அண்டர்பிரான் தொண்டர் யார்? அடியார்கள். அண்டர்பிரான் யார்? சிவபெருமான். அவருடைய தொண்டர்களை அடியார்களை வழிபாடு செய்வதற்கு அமரர்கள் தேவர்கள் எல்லாம் அங்கே காத்துட்டு இருப்பாங்களாம். எங்கே? திருவாரூர். அண்டர்பிரான் தொண்டர்களல் அமரர் பணியும் அணியாரூர் அப்படின்னு சொல்லி சொல்வார். அதே மாதிரி இங்கே என்ன சொல்றாருன்னா, அருமையான இடம் இது. தொண்டர்கள் பின் உம்பர்குலாம் அழு திருக்காலத்தி மாமலை அப்படின்னு. அடியார்களுக்கு பின்னாடி தான் தேவர்கள் வழிபாடு செய்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா இது காலத்தி மலை அப்படின்னு சொல்றது கைலாயத்துக்கு இணையான கைலை பாதி காலத்தி பாதி நக்கீர தேவநாயனர் பாடுறார். அப்படின்னா கைலாயத்தில் என்ன சிறப்போ அதே சிறப்பு இங்கே உண்டு. தேவர்கள் எல்லாம் மதிய நேரம் இங்கே வழிபாடு செய்ததாக நமக்கு கணபநாயனர் புராணத்தில் வருது. தேவர்கள் எல்லாம் காலத்தி மலையை அவங்களுடைய நேரம் என்ன அப்படின்னா 12 மணி. ஆமாம், தினசரி மதியம் 12 மணிக்கு தேவர்கள் வழிபாடு செய்வாங்க காலத்தில் கைலாயத்தில். அதே மாதிரி இங்கேயும் வழிபாடு செய்கிறாங்க. ஆமாம், கதிரவன் உச்சி நன்ன அப்படிங்கிற சேக்கிழார் பெருமான். கதிரவன் உச்சி நன்ன, கதிரவன் உச்சி பொழுதுக்கு வருகின்ற பொழுதுதான் தேவர்கள் வழிபாடு செய்ய. அப்போ தான் 5 துந்துவிகளுடைய ஓசை கேட்குது. அப்போ ஓசை கேட்குற பொழுது கணபநாயனர் கேட்குறாரு, நானன் கேட்டது என்கொல் நானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இம்மலை பெருந்தேன் ஓசை அப்படிங்கிறவன் அவனுக்கு தெரியாது, நானனுக்கு தெரியாது. ஆனால் கணபநாயனருக்கு அந்த ஓசை மட்டும் கேட்குது, என்னன்னு தெரியல. அவர் என்ன கேட்குறாருன்னா, இது என்கொல் நானா அப்படின்னு கேட்குறாரு. அவன் உடனே தேவர்கள் எல்லாம் வழிபாடு செய்கின்ற பொழுது 5 துந்துவிகளுடைய ஓசை அவனுக்கு சொல்ல தெரியல. அவன் இங்கே தேன் பூச்சிகள் எல்லாம் நிறையா இருக்குது, அந்த தேன் பூச்சிகளுடைய ஓசை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அது சேக்கிழார் பெருமான் அவருக்கு கணபநாயனுடைய புராணத்தில் சொல்லியிருக்காரு. அப்போ தேவர்கள் தினசரி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு தலம் நமக்கு காலத்தி அப்படிங்கிறது. அதான் இந்த பாட்டில் சொல்கிறார். பல்வதியிலிடங்களையும் படர்வனமும் சென்றடைவார் செல்கரி முன் அலிப்பவதம் திருக்காரிகரை பணிந்து தொல்களையின் பெருவேந்தர் தொண்டர்கள் பின் உம்பர்குலாம் மல்டு திருக்காலத்தி மாமலை எய்தினார். இதுதான் ரொம்ப சிறப்பு. தொண்டர்கள் எல்லாம் முன்னாடி நிற்கிறாங்க, தேவர்கள் பின்னாடி நிற்கிறாங்க. அதுதான் இந்த பாட்டில் ரொம்ப முக்கியமாக நமக்கு சேக்கிழார் பெருமான் சொல்லக்கூடிய ஒரு இடம். பல தலங்களிலும் நெடிய மலைகளிலும் படர்ந்த காடுகளிலும் சென்று அடைவாராகி உயிர் செல்லும் கதியினை முன் அளிப்பவராக இறைவர் எழுந்தருளிய திருக்காரிக்கரையனை பணிந்து பழமையாகிய கலைஞானங்களின் வேந்தராகிய நாயனார் தேவர் கூட்டங்கள் தொண்டர்கள் பின்னே பொருந்தி நிறைந்துள்ள காலத்தி மலை எழுதினார் அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்த பிள்ளையார் வருகின்ற பொழுது இந்த மலையெல்லாம் நிறைய பார்க்கிறார். அப்படி காலத்தி வருகின்ற பொழுது இந்த மலையில் காலத்தி மலை எதுன்னு சொல்லி கேட்குறாரு. அங்கே இருக்கிறவங்க சொல்லாங்க, இதுதான் காலத்தி மலை என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் கிட்ட காட்டுறாங்க.
அப்போ வந்து அவர் மலையை வணங்கி கொண்டு அதற்கு பிறகு வந்து பெருமான வழிபாடு செய்கிறார். இப்போ இவர் அந்த மாதிரி நம்முடைய அப்பர் சாமிகளும் திருக்காலத்தி மாமலையினை சென்று சேர்ந்து அருளினார். இப்போ மலைக்கு வந்துட்டார், காலத்தி மலைக்கு வந்தாச்சு. பல்வதையும் நெடுங்கிரியும் படர்வனம், பல்வதின திருத்தணிகை, அப்புறம் வலைகுளம் முதலியான நெடுங்கிரிங்க நகரிமலை, நகரின்னு சொல்றோம் இல்லையா, ஆந்திராவில் இருக்கக்கூடிய நகரிமலையெல்லாம் வழிபாடு செய்து கொண்டு குன்றவர்த்தனம், அப்புறம் இராஜி குண்டாமலை முதலியான குண்டாமலை, இதெல்லாம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய தலங்கள் மலைகள், அதையெல்லாம் வழிபாடு செய்து கொண்டு வர. அப்படி திருக்காரிக்கரை அப்படின்னா தேவார வைப்புத்தலன் கடங்கலூர் திருக்காரிக்கரை கைலாயம் என்று சொல்லி நம்பிகள் வந்து அந்த ஊர் தொகையில பாடுறார். அந்த காரிக்கரை அப்படிங்கிற ஒரு தேவார வைப்புத்தலம், அதையும் பாடி அங்கு சென்று வழிபாடு செய்து கொண்டு வரார். கடங்கலூர் திருக்காரிக்கரை கைலாயம் என்று சொல்லி இடையாற்று தொகையில் வருவது போல. அப்புறம் திரு ஆலங்காடு, திரு பாசூர் முதலிய தலங்களை வணங்கி, ஆருடைய பிள்ளையாரும் இவ்வாறு இங்கு போந்து வணங்கி திருக்காலத்தி சென்றவர்களின் வரலாற்றை நமக்கு சேக்கிழார் பெருமான் அந்த சரீரத்தில் பதிவு செய்திருக்கிறார். இப்படி ரெண்டு நாயன்மார்களும் இவ்வழியே போந்தருளிமையால் இது அந்நாளில் பெருந்தவமாய் இருந்திருத்தலும் திருவாலங்காட்டில் நின்றும் செல்வோர் திருப்புத்தூரில் நின்றும் ஊத்துக்கோட்டை சேர்ந்து அங்கு நின்று வடக்கே வண்டிப்பாதை வழியே திரு காலத்தை செல்வது பெரும் வழக்காகிய வழியாக இருந்திருக்கிறது என்று சொல்லி நமக்கு உரையாசிரியர் வந்து சொல்றார். செல்கதி முன் அளிப்பவர் உயிர்கள் செல்ல வேண்டிய கதி சிவநதி அளிக்கக்கூடியவர் சிவபெருமான் நம்முடைய காலத்தை பெருமான் செல்கதி நமக்கு அளிக்கக்கூடியவர் என்று சொல்லி தொல்கலையின் பெருவேந்தனர், கலைஞானங்கள் எல்லாம் கைவரப் பெற்று இணையின்றி விளங்கியவர், அதான் தொல்கலையின் பெருவேந்தர். அதான் இன்னொரு இடத்துல சொல்வார், எங்கன்னா கலைமொழிக்கு நாதர் அப்படிம்பார். எங்க சொல்றார், வேதவனத்தின் மெய்ப்பொருளால் விளங்கும் பனிக்கதவும் காதல் அன்பர் முன்பு திருக்காப்பு நீங்க கலைமொழிக்கு நாதர் ஞான முனிவருடன் தொழுது வீழ்ந்தார் அப்படின்னு எங்க திருமுறைக்காட்டுல அந்த திருக்கதவும் திறக்கின்ற பொழுது நம்முடைய சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்றாருன்னா ஞானசம்பந்த பெருமான ஞான முனிவர் அப்படிங்கிறார். அதே அப்பர் சாமிகளை சொல்லுகின்ற பொழுது கலைமொழிக்கு நாதர் அப்படின்னு. அதே மாதிரி இங்கே என்ன சொல்லாரு, இன்னொரு இடத்துல கலைவாய்மை காதலனார் அப்படிம்பார், கலைவாய்மை காவலனார் அப்படின்னு சொல்லி சொல்றார். இங்க வந்து கலையாகி தொல்கலையின் பெருவேந்தர் அப்படிங்கிறார், கலையினுடைய பெரிய வேந்தர், கலைகளுக்கெல்லாம் அரசராக இருக்கக்கூடியவர் நம்முடைய அரசுகள் தான். அதான் தொல்கலையின் பெருவேந்தர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கலையாகி கலைஞானம் தானேயாகின்னு சொல்வது போல அந்த அதுக்கெல்லாம் வந்து வேந்தராக இருக்கக்கூடியவர் கலைஞான நுட்பங்களையும் பதிபசு பாச இலக்கணம் முதலியவற்றை கூறும் திருவாக்கு நுட்பங்களையும் காண்க என்று சொல்லி சிவகலையாகிய பரஞானம் பெற சாதக மாதலில் தொல்கலை என்று சிறப்பித்தார் என்று சொல்லி சொன்னார். நாவுக்கரசு பெருமானை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவருடைய அவதாரத்தை சொல்லுகின்ற பொழுது அப்படிதான் சொல்றார். திலகவதியார் பிறந்து சில முறையாண்டு அகன்றதன் பின் அழகில் கலை துறை தலைப்பு அருந்தவத்தோர் நெறிவால அப்படின்னு அவர் அவதாரம் செஞ்சது. அழகில் கலை துறை தலைப்பு அருந்தவத்தோர் நெறிவால என்று சொல்லி அவருடைய அவதார நோக்கத்திலேயே அதை அந்த கலை அப்படிங்கிறது சொல்றார். அந்த தொண்டர்கள் பின் உம்பர் குலாம் மழுவினர், தேவர்கள் தொண்டர்களின் பின்னே அவர்களது ஆணைப்படி நிற்க கடவுள் என்ற கருத்து. தொண்டர்களுடைய பின்னாடி நின்றுதான் அவங்க வழிபாடு செய்யணும். கால நேர்படுதல் பார்த்து அயன் நிற்ப காதல் என்பர்கள் நாதர் புகும் பொற்கோள நீடு திருவாயில் என்று சொல்லி தில்லையம்பதியிலே அப்படிதான் வழிபாடு செய்திருக்கிறாங்க. அப்புறம் வாழ்ந்தமையோர் குலா நெருங்கு மணிநீர் வாயில் மருங்கிறைஞ்சி உள் புகுந்து ஞானசம்பந்த பெருமான் காலத்தை வருகின்ற பொழுது அப்படிதான் அந்த உம்பர் குலாம் அப்படின்னு வாழ்ந்து இமையோர் குலாம் நெருங்கு மணிநீர் வாயில் அவங்களுக்கெல்லாம் வந்து பின்னாடி தான் வாயில். ஆமாம், அதற்கு அடியார்களுக்கு பின்னாடி தான் அவங்க நின்று வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்திலே வருதுங்க. அது அதில் எப்படி வருதுன்னா, திருமலையை தொழுது கொண்டு தடஞ்சிலா தலா சோபானத்தால் ஏறி அப்சரர் வாழ்ந்தமையோர் புலான் இருந்து மணிநீல் வாயில் சூழ்ந்து வலங்கொண்டு இறைவர் திருமுன்பு எய்து வீழ்ந்து எழுவார் கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேடர் உண்மனை கண்டு வீழ்ந்தார் அப்படிங்கிறார். எப்படி ஞானசம்பந்த பெருமான் வழிபாடு செய்தார் அப்படிங்கிறத அந்த சரியத்தில் சொல்றார். அப்படி அந்த தேவர்கள் இருக்கக்கூடியதெல்லாம் கடந்து உள்ள போய் அப்படியே பெருமானை வளமாக வந்து இறைவன் முன்பாக விழுந்து எழுந்து அதற்கு பிறகு கண்ணப்ப நாயனாரை போய் பார்த்து அப்படியே விழுந்தார். கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்பெருமானை கண்டு. அது அருமையான ஒரு இடங்க. நம்முடைய ஐயா கூட திருச்சிராப்பள்ளி ஐயா அடிக்கடி அதை சொல்லியிருக்கிறாங்க, நான் பல முறை கேட்டிருக்கிறேன்.
நம்ம திருக்கோயில் வழிபாடு எங்கே நிறைவாகுது அப்படின்னா அடியார் வழிபாட்டில் தான் நிறைவாகுது. அது அங்கே வந்து சரிதத்தின் மூலமாகவே நம்ம பார்க்கலாம். அதான் சொல்ற, அதாவது என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு எழுவாய் தொக்கி நிற்குதுங்க, வீழ்ந்து எழுவார் அப்படிங்கிறார். சாமியை கும்பிட்டதை எப்படி சொல்றாருன்னா, ஞானசம்பந்த பிள்ளையார் காலத்தி பெருமான கும்பிட்டதை என்ன சொல்றாரு, எழுவார் அப்படின்னா என்னன்னா, எழுந்தார்னா முடிஞ்சு போச்சு. அதோட எழுவார்னா அதுக்கு எதிர்கால வினை முற்றுன்னு பேர் இலக்கணத்தில். இன்னும் முடியல, அந்த வழிபாடு இன்னும் நிறைவாகலை. வீழ்ந்து எழுவார் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் சொல்றார் பாருங்க, கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேட பெருமானை கண்டு வீழ்ந்தார் அப்படின்னு இங்கே தான் முடியுதுங்க. அது நம்ம இலக்கணப்படி சேக்கிழ பெருமான் அங்கே கொண்டு வந்திருக்கிறார். வீழ்ந்து எழுந்தார்னு சொல்லியிருந்தா முடிஞ்சு போச்சு இல்லைங்களா? அப்படி எழுந்தார்னு சொல்றது இல்லை, வீழ்ந்து எழுவார் எதிர்காலத்தில் சொல்றாரு. அப்படி வீழ்ந்து எழுவார் அப்படின்னு சொன்னவர் என்ன சொல்றாரு, கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேட பெருமானை கண்டு வீழ்ந்தார் அப்படிங்கிறார். அப்ப இறைவனை கும்பிட்டு அந்த வழிபாடு எங்க நிறைவாகுது அப்படின்னா அடியார் வழிபாட்டில் தான் நிறைவாகும். அதான் ரொம்ப கவனமா நம்ம கேட்க வேண்டியது. ஐயா சொல்லியிருக்கிறார், அடியன் கேட்டிருக்கிறேன், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு நினைக்கிறேன். ஆமாம், அந்த திருக்கோயில் வழிபாடு நிறைவாகக்கூடிய இடம் நாயன்மார் வழிபாட்டில் தான் நிறைவாகும், அடியார் வழிபாட்டில் தான் நிறைவாகும். அந்த இடம் தான் இது. வாழ்ந்திமையோர் குலா நெருங்கு மணிநீர் வாயில் சூழ்ந்து வளங்கொண்டு இறைவர் திருமுன்பு எய்தி குவித்த செங்கை கொண்டு எழுந்துன்னு எல்லாம் அருமையாக அந்த இடம், அது பெரிய பாட்டாக வரும். ஆமாம், அது ஆமாம், தாழ்ந்திலிருந்து திருமலையை தொழுது கொண்டு தடஞ்சிலா தல சோபானத்தால் ஏறி வாழ்ந்தமையோர் குலா நெருங்கி மணிநீர் வாயில் அப்புறம் என்ன சூழ்ந்து வளம் கொண்டார் உள்புகுந்து குவித்த செங்கை கொண்டு எழுந்தும்பார். பெரிய பாட்டு. அதுல என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா, வீழ்ந்து எழுவார் அப்படின்னு தான் சொல்றாரு. அங்க வந்து கும்பிட்ட பயன் காண்பாரோர் மெய்விடரை கண்டு வீழ்ந்தார்னு முடிக்கிறார். அதான் நமக்கு வந்து நமக்கு என்ன வேணும்னா, திருக்கோயில் வழிபாட்டோட நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறது ஞானசம்பந்த பிள்ளையார் மூலமாகவே நமக்கு சேக்கிழ பெருமான் காட்டுறார். ஏன்னா அவர் தானே தவ முதல்வர் இல்லைங்களா? அவருக்கு மேலே நம்ம பிரமாணம் இல்லை. நமக்கு நம்ம எப்படி வழிபாடு செய்யணும்னா, நமக்கு நாயன்மார்கள் எப்படி செஞ்சு காட்டினாங்களோ அதுதான் நமக்கு பிரமாணம் இல்லைங்களா? இப்போ இருக்கிறவங்க ஒவ்வொன்றும் சொல்கிறதெல்லாம் நமக்கு பிரமாணம் கிடையாது. நம்ம நாயன்மார்கள் எப்படி வழிபாடு செஞ்சாங்க அப்படிங்கிறது புராணத்தில் சேக்கிழ பெருமான் நமக்கு காட்டியிருக்கு. அதான் நமக்கு. அப்புறம் கண்ணப்ப நாயனாருடைய இதுக்குள்ள அவர் காலத்தினாதரை பார்த்தார் அப்படிங்கிறதெல்லாம் அன்பின் மெய்மை உருவினையும் அன்பின் உள்ளே மண்ணு வெள்ள செஞ்சடை கற்றை நெற்றி செங்கல் விமலரையும் உடன்கண்ட விருப்பம் பொங்க பள்ளத்தில் உருவணல் போல் பாய்ந்து செல்ல வள்ளி பரிந்தளித்த ஞானவார் அமதம் உண்டார் பலமுறையும் வீழ்ந்தெழுந்து வணங்கினார் அப்படின்னார். சிவபெருமான சாமியை வணங்கினது ஒரு முறை தான் வீழ்ந்தெழுவார்னு சொன்னார். இங்கே கண்ணப்ப நாயனாரை பலமுறையும் வீழ்ந்தெழுந்து வணங்கினார் அப்படின்னார். அதுதான் ரொம்ப முக்கியம். சாமியே என்ன சொல்றாரு, மாறிலா என் வடத்தில் நிற்க என்று மண்ணு பேர் அருள் புரிந்தார் பாரு இல்லைங்களா? பெருமானே சொன்னது கண்ணப்ப நாயனார், மாறிலாய் என் வலத்தில் நிற்க அப்படின்னாரு. இடது பக்கம் உமையம்மை இருக்கிறாங்க, அதனால சாமி வலது பக்கம் நிறுத்திட்டார். அந்த காட்சி அவர் பார்க்கிறார், பிள்ளையார் பார்க்கிறார். பிள்ளையார் பார்த்த உடனே கண்ணப்ப நாயனார் மூலமா யார் செய்கிறார், காலத்தினாதர் தெரிகிறார். இந்த அன்பின் மெய்மை உருவினையும் அவ்வன்பின் உள்ளே மண்ணு வெள்ள செஞ்சடை கற்றை நெற்றி செங்கல் விமரையும் உடன்கண்ட விருப்பம் பொங்க அப்படின்னா அவர் அந்த தளத்தில் போய் அந்த அடியாரை பார்க்கிற பொழுது அவருக்கு காலத்தினாதர் தெரிஞ்சிருக்கிறார் கண்ணப்ப நாயனார் மூலமாக. பரமாச்சாரியர் மூலமாகவே நமக்கு வந்து விளக்குறார். அதுதான் பெரிய சிறப்பு. மாமலைனார் திருமலை திரு கைலை என்று குறிப்பு. மாமலை அப்படின்னா கைலாய மலை தான், வெறுமனை மலை அப்படின்னு சொன்னால் திருமலை அப்படின்னாவே நமக்கு சைவத்தில் கைலாய மலை தான். இப்போ கைலாயத்துக்கு இணையாக காலத்தை சொல்றதுனால இதையும் மாமலை அப்படின்னு சொல்றார். காலத்தி மலைன்னு கூட சொல்ல, மாமலை அப்படின்னு வெறுமனே சொன்னால் கைலாயத்துக்கு இணையானது என்று சொல்லி நம்ம எடுத்துக்கணும். பொன்முகிலை திருநதியின் புனித நெடுந்தீர்த்தத்தின் முன்முலகி காலத்தி மொய்வரையின் தாழ்வரையில் சென்னியுறப் பணிந்தெழுந்து செங்கன் விடை தனிப்பாக மண்ணுமலை விசையேறி வளங்கொண்டு வணங்குவார். அதாவதுங்க, நம்ம இப்போ போய் வழிபாடு செய்கிற காலத்தை தான் காலத்திங்க. ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க அங்கே இருக்குது இங்கே இருக்குது மலை மேலே இருக்குது 10 கிலோமீட்டர் போனால், அதெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பிரம்மாணம் நமக்கு இருக்குது. அதாவது பொன்புகழை ஆற்றின நீரை வாயில முகந்து கொண்டு பெருமானுக்கு அவர் அபிஷேகம் செய்திருக்கிறார். 10 கிலோமீட்டர் வாயில தண்ணி கொண்டுட்டு போக முடியுமா? அப்படியெல்லாம் கிடையாது. பொன்புகழை ஆற்றுக்கு அருகில் இருக்கக்கூடிய இது வந்து அந்த காலத்தில் மலையாக இருந்திருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் எல்லாம் ஊர் பண்ணிட்டாங்க. அந்த காலத்தில் மலையாக இருந்திருக்கு. அந்த மலைக்கு நடுவில் பொன்புகழி போயிட்டு இருந்திருக்கு.
ஒரு பகுதியில் ஊராயிடுச்சு, இந்த பக்கம் இருக்கக்கூடியது அப்படியே மலையாக இருக்குது. அப்படி இந்த கோயில் இல்லை, அங்கே இருக்கக்கூடியது தான், அங்கே இருக்கக்கூடிய திருமேனி தான் குடுமி தேவர் அப்படின்னா சிவகணியை எழுதாது இருப்பாரா? சிவகணியை எழுதாது எதையுமே விடமாட்டார். அதனால் அப்படியெல்லாம் இல்லை, யாராவது சொன்னாலும் நம்ம நம்பக்கூடாது. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இத்தனை ஆண்டுகள் வழிபாடு செய்தது நமக்கு அப்போ ஒரு இல்லாத போயிடும். இவர் தான் குடுமி தேவர், இவர் தான் காலத்திநாதர், இவர் தான் அந்த திருமேனி. அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லைங்க. முளைத்தெழு முதலை கண்டு முடிமெசை மலரை காலால் வளைத்த ஒரு செருப்பால் மாற்றி அப்படிங்கிறாரு. முளைத்தெழு முதல் அப்படிங்கிறார். அப்படின்னு இந்த திருமேனி தான் அந்த திருமேனி. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிவலிங்கம் ஒரு இதாக வடிவமாக இருக்காது, அது உளிபடாத திருமேனி. அதனால் அந்த திருமேனி தான் அப்படிங்கிறது நமக்கு எந்த ஒரு ஐயப்பாடு வேண்டாம். என்கிட்ட நிறைய பேர் வாதம் செஞ்சுருக்கிறாங்க. நாங்கள் சொல்லிடுறது சிவகோணி ஐயா இதைத்தான் சொல்லியிருக்கிறார். இன்னொன்று பொன்முகலை ஆற்றுக்கு அருகில் இருக்கக்கூடியது இதுதான். வாயில் நீரை கொண்டு 10 கிலோமீட்டர் மலையெல்லாம் ஏற முடியாது, அது சாத்தியப்படாது அப்படிங்கிறத பல காரணம் சொல்லலாம். அதனால் இந்த கோயில் தான் இதுதான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க, அது சகசரலிங்கம் சொல்கிறாங்க. சகசரலிங்கங்கள்லாம் கிடையாது. நமக்கு காலத்திநாதர் அந்த கண்ணப்ப நாயனார் வழிபாடு செய்தது இங்கே தான். அவர் வேட்டைக்கு வராரு, வருகின்ற பொழுது பொன்முகலை ஆற்றுக்கு தண்ணீர் பருகத்தானே போகிறார். அப்படி தண்ணீர் பருக போகிறவர் தான் திருமேனியை பார்க்கிறார். அதனால் இதுதான் அப்படிங்கிறது நம்ம உறுதியாக இருக்கும். பொன்முகலி திருநதியின் புனித நெடுந்தீர்த்தத்தின் முன்முழுகி காலத்தி மொய்வரையின் தாழ்வரையில் சென்னியுற பணிந்தெழுந்து செங்கன் விடை தனிப்பாகர் மண்ணுமலை விசையேறி வளங்கொண்டு வணங்குவார். அப்படி அந்த மலை வளமாக வந்து கொண்டு அந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி அந்த கோயில் அப்படி வளமாக வந்து வணங்குகிறார். பொன்முகலி என்னும் திருநதியினுடைய தூய நெடுந்தீர்த்தத்தில் முன்னே முழுகி திருக்காலத்தி தொடர்மலைகளின் தாழ்வரையில் தலை நிலம் பொருந்த பணிந்தெழுந்து அப்படியே அந்த திருக்காலத்தி மலையில் அப்படி தலை நிலம் பொருந்த மலைகளின் தாழ்வரையில் தலை நிலம் பொருந்த பணிந்தெழுந்து சிவந்த கண்ணுடைய விடையினை ஊர்தியாவுடைய ஒப்பற்ற பெருமான் நிலைத்து எழுந்தருளிய அந்த மலையின் மேல் ஏறி வளமாக வந்து வணங்குவாராய். அப்படி மேலே வளமாக திருக்கோயில் வழிபாடு செய்யக்கூடிய முறை முதல்ல வணங்கி அப்புறம் வளமாக அப்புறம் தான் உள்ளே போகணும் அப்படிங்கிறது திருக்கோயில் வழிபாடு செய்யக்கூடிய முறை. அதுதான் வளமாக வணங்குவாராய். பொன்முகலி தீர்த்த பொன்முகலி அப்படின்னா அந்த ஆற்றினுடைய பேர் சொர்ணமுகின்னு அவங்க ஆந்திராவில் சொல்லுவாங்க. சொர்ணமுகின்னா பொன்முகலின்னு அர்த்தங்க. சொர்ணமுகி நதி அப்படின்னு சொல்லுவாங்க. புனித நெடுந்தீர்த்த கண்ணப்ப நாயனாரது கங்கையின் புனிதமாகிய திருவாய் கலசத்தின் வழி இறைவரது திருமுடி மேல் ஆட்டப்பட்ட தூய திருமஞ்சனமாயினும் இவ்வாறு புனித நெடும் தீர்த்தன்னு ஏன் சொன்னார்னா அதுக்கு சிவகுணி உரை சொல்றார் பாருங்க. கண்ணப்ப நாயனார் அந்த தீர்த்தத்தில் வாயில கொண்டு வந்ததோடு அவருடைய அந்த எச்சில் கலந்த நீரும் போச்சு பாருங்க, திருவாய் நீர். அதனால் அது புனித நெடும் தீர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. கங்கையின் புனிதமாம் திருவாய் நீர் அப்படிங்கிற வேற எங்கேயும் அது சொல்றது இல்லை இல்லைங்களா? கங்கையின் புனிதமாம் திருவாய் நீர். இப்போ கங்கையை விட தீர்த்தத்தில் ரொம்ப உயர்ந்தது கங்கையினுடைய தீர்த்தம் தான். அதை விட புனிதமான தீர்த்தம் கண்ணப்ப நாயனருடைய அந்த உமிழ்நீர் கலந்த தீர்த்தம் அப்படிங்கிற கங்கையின் புனிதமாம் திருவாய் நீரில் உள்நனைந்து அமுதம் ஓர ஒழுகிய மலலை தீஞ்சொல் என்று சொல்லி அந்த நாயனார் பேசி பழகிறார். அப்போதான் 2 வயசு குழந்தை பேசுகிற பொழுது சொல்வார், உள்நனைந்து அமுதம் ஊறி ஒழுகிய மலலை தீஞ்சொல் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்வார். அப்படி அந்த அதனால் இதை என்ன சொல்கிறாரு, புனித நெடும் தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு. கங்கையினும் புனிதமாகிய. இதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் வருங்க. எங்கன்னா திருநீலக்க நாயனாருடைய அம்மையார் அந்த ஆமாம் அந்த எப்பொழுதும் கங்கை நீரில் தோய்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர் சிவபெருமான். அந்த கங்கை நீர் பட்டு கூட அந்த புண்ணெல்லாம் ஆறுல அம்மாவுடைய எச்சில் பட்ட பகுதிகள்லாம் அந்த உமிழ்ந்த பகுதியெல்லாம் புண்ணு ஆறிரு பெருமான் காட்டுறாரு இல்லைங்களா? அப்போ அம்மாவுடைய அந்த அன்பு கலந்த அந்த திருவாய்க்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக சொல்வார். அந்த இடத்துல உரையாசிரியர் எழுதியிருக்கிறார். அது முன்மூழ்கி நீர் மூழ்கி வழிபாடு தொடங்குதல் யாண்டும் விதிக்கப்பட்ட இயல்பை ஆயினும் இங்கு சிறப்பாக திருநதி தீர்த்தத்தினை வழிபட்டு அதனால் முழுகுதலே வழிபாட்டின் ஒரு பகுதியாக. அதாவது தீர்த்தத்தில் முதல்ல முழுகுவது ஒரு வழிபாடுங்க. தீர்த்த யாத்திரைன்னு சொல்லணும் இல்லைங்களா? முதல்ல பெருமானை வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி தீர்த்தத்தில் முழுகுவதும் ஒரு வழிபாடு தான் அப்படின்னு சொல்கிறார். காலத்தி மொய்வரை காலத்தியை தொடர்ந்த மலை தொகுதி நீண்ட மலைத்தொடர்களின் ஒரு பகுதி திருக்காலத்தி. ஆமாம்,
தாழ்வரைங்கிறது மலையினுடைய அடிவாரத்தில் வணங்கி அதற்கு பிறகு மலையை வளமாக வந்து உள்ள போறாரு. அப்போ வந்து அது ஒரு சின்ன மலையா இருந்திருக்கு. அடுத்து திருத்தாண்டகம் எடுத்து வச்சுங்க, பாடிக்கலாம். காதணி வெண்குலையானை காலத்து மலை கொழுந்தை வேதமொழி மூலத்தை விழுந்திரஞ்சி எழுந்து வெறும் காதபுரி மனங்கழிப்ப கண்களிப்ப பரவசமாய் நாதனையன் கண்ணுலான் எனும் திருத்தாண்டகம் நவின்றார் காலத்தியானவன் என் கண்ணுலானே. இல்லைங்களா? அந்த திருத்தாண்டகம் இப்பதான் பாடுறார். காதணி வெண்குலையானை காலத்து மலை கொழுந்தையினர், காதில் அணிந்த வெள்ளிய சங்கு குழையினை உடையவரை, திருக்காலத்து மலையின் கொழுந்து போல்பவரை, வேதமொழியின் மூலமானவரை கீழே விழுந்து வணங்கி எழுந்து பெரிய ஆசை மேற்கொண்ட மனங்களிப்பவும் கண்கள் கழிப்பவும் பரவசம் அடைந்து இறைவரை போற்றி என் கண்ணுலான் என்று மகுடம் பொருந்திய திரு தாண்டக பதிகத்தை அருளி செய்தார் என்று சொல்லி அவர் இங்கதான் வந்து அந்த மனத்தகத்தான் தலைமையாளன் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை பாடுறாருங்க. முதல் பாட்டு வந்து விண்தூண் ஒன்று இல்லாத நன்கூர்ந்தான் கான் என்று சொல்லி ஆரம்பிக்கும். விளக்கோரை பார்த்துட்டு அதை பாடிடலாம். வெண்குலையான் மலை கொழுந்து மொழி மூலம் என்று 3 தன்மைகளால் கூறுறாருங்க. மாகமார் திருக்காலத்து மலையில் கொழுந்தாயுள்ள ஏக நாயகர், இது கணபநாயகருடைய குணத்தில் வருங்க. ஏக நாயகரை கண்டார் எழுந்தவே உவகை அன்பால் வேகமானது மேற்செல்ல மிக்கதொரு விரைவனோடும் மோகமாய் ஓடி சென்றார் தழுவினார் மோந்து நின்றார் என்று சொல்லி கணபநாயனார் என்னெல்லாம் செய்தார் அப்படிங்கிறத அந்த புராணத்தில் சொல்றாருங்க. இங்க வந்து ஏகநாயகரை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏகநாயகரை கண்டார் எழுந்த வேறு வகை அன்பில் அப்படின்னு சொல்லி அந்த கணபநாயனோட குணத்தில் சொல்வார். மாகமார் திருக்காலத்து மலையில் விழுந்தாயுள்ள ஏகநாயகர் அப்படின்னு சொல்லி சொல்வார். காதல் உரி மனங்களிப்ப கண்களின் கண்ணுளான் என்ற தேவாரத்துக்கு ஆசிரியர் கண்ட விரிவுரை என்று சொல்லி காதல் மிக எண்ணிய மனம் கழித்தது மனங்களிப்ப கண்ட கண்கள் கழித்தன ஆதலின் என் கண்ணுளான் என்ற கருத்துடன் பதிகம் பாடினார் என்று சொல்லி கண்ணார காண்பார்ப்போர் காட்சியான் காணப்பட்ட என்று சொல்லி தேவாரத்தில் சொல்லுவது போல நவீன்றார் ஆகி என்று சொல்லி சொல்றார். ஆளுடைய பிள்ளையார் இங்கு வழிபட்ட வரலாறு கூறும் பகுதிக்கேற்ப இவ்வாறு நவீன்றார் என்பதனை முற்றச்சமாக கொண்டு உரைத்து மேலும் கூட்டி முடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த பதிகம் வேணா பாடிக்கலாம். விற்றோன் ஒன்று இல்லாத கொடுக்குறேன். விற்றோன் ஒன்று இல்லாத இந்த ஒரு பதிகம் மட்டும் பாடிக்கலாம். 6ஆம் திருமுறை. சிற்றம்பலம். விற்றோன் ஒன்றில்லாத நல்கூர் நான்கான் ஏகச்சி கம்பன்கான் பிச்சையல்லார் மற்றோன் ஒன்றில்லாத மாசங்கன்கான் மயனத்து மைந்தன்கான் மாசொன்றில்லார் பொற்றோன்கான் மாமணிகள் குன்றொப்பான்கான் ஒய்யாது பொழிலேடும் தாங்கி நின்ற அல்தோன்கான் காலத்தி காணப்பட்ட கணநாதன் காணான் என் கண்ணூலானே இடிபான்கான் என்
கண்டத்தும் கண்ணூலான் கான் கண்டன் கான் மண்துண்ட கொன்றையான் கான் திரிபவள மன்னன் கான் ஏகம்பன் கான் என் திசையும் காணாய குணத்தினான் கான் திரிபுரங்கள் தீயட்ட தீயாடி கான் தீவினைகள் தீர்த்திடுமென் சிந்தையான் கான் கலையுரிவை போதுமுண்ட காபாலி கான் காலத்தில் ஆனவன் என் கண்ணூடாகே இல்லாடி செல்வழி சென்றேன் கான் இமையவர்கள் தொழுதிருந்த இருக்கின்றான் கான் வெள்ளாடி வேடனார் ஓடினான் கான் பெண்ணூரும் சேர்ந்த அகலத்தான் கான் மல்லாடு திறகோள் மேல் மழுவாளன் கான் மலைமகன் மணாளன் கான் நலிந்து முன்னால் கல்லாளின் கீழிருந்த காபாலி கான் காலத்தில் ஆனவன் என் கண்ணூடானே தேனப்பூ வண்டுண்ட கொன்றையான் கான் திரியேகம்பத்தான் கான் தேனாடுக ஞான பூங்கோதையான் பாகத்தான் கான் நம்பன்கள் ஞானத்தோழியானான் கான் வானப்பேரூரும் மதிய மோகி மட்டித்து நின்றான் கான் மண்டார் சோதை வானப்பேரூரான் கான் தலையம்பன் கான் காலத்தில் ஆனவன் என் கண்ணூலானே இளையவன் கான் ஏழுலகும் ஆயினான் கான் ஏழ்கடலும் சூழ்களையும் ஆயினான் கான் குறையுடைய குற்றேவல் கொள்வான் தான் கான் குடமூக்கில் கிளிகோட்டம் மேவினான் கான் மறையுடைய வானோர் பெருமான் தான் கான் மறை காட்டுரையும் மணி கண்டன் கான் கரையுடைய கந்தத்தும் காபாலி கான் காலத்தில் ஆனவன் என் கண்ணூலானே உன்னாது நெஞ்சம் உன்னான் தான் கான் ஊழித்தி கண்ணான் கான் உதபாத்தான பண்ணார பதிலகம் பாடினான் கான் பயின்றன வேதத்தின் பந்தினான் கான் அண்ணாமலையான் கான் அடியாகிட்டம் அடியினைகள் தொழுதேக்க அருளுவான் கான் கண்ணார காண்பார் போல் காட்சியான் கான் காலத்தில் ஆனவன் என் கண்ணூலானே. இந்த பதிகத்திலேயே சொல்லிடுறாரு அம்மாவுடைய பெயரை வந்து ஞான பூங்கோதை அப்படின்னு சொல்லிடுறாரு. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஞான பிரசனாம்பிகை அப்படிம்பாங்க அங்கே போனோம்னா. ஆனால் நம்ம திருமுறையிலேயே வந்துடுது ஞான பூங்கோதை அப்படின்னு. அருமையான தமிழ் பேர் ஞான பூங்கோதை. தம்பி பொண்ணுக்கு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ண முடியல, அவங்களுக்கு பிடிக்கலின்ட்டாங்க. ஞான பூங்கோதை அப்படின்னு பேர். அதனால் அந்த திருநிலை நாயகி அப்படிங்கிறத அவளுக்கு வச்சோம். என்ன ஓ ஞான பூங்கோதை, அருமையான பேர் ஞான பூங்கோதை. காலத்திநாதருடைய திருவருள். அதே மாதிரி இந்த பதியத்தினுடைய மகுடமே வந்து காலத்தியான் அவன் என் கண்ணுலான என்று சொல்லி. ஏன்னா கைலாய பெருமான் வந்து இவருக்கு இங்கேயே காட்சி கொடுத்துட்டார். இப்போ இனிமேல் இங்கேருந்து போகிறது எல்லாமே கைலை யாத்திரை தான். இந்த நம்முடைய நாவுக்கரசு பெருமான் கைலை யாத்திரை தான் போக போகிறார். இங்கேருந்து இனிமேல் போகிறதெல்லாம் கைலாயம் போகிற வரைக்குமே கைலை யாத்திரை தான். அப்படியே காசியெல்லாம் வழிபாடு செய்து கொண்டு போக போகிறார். அப்போ இப்போவே அவருக்கு வந்து அந்த காட்சி இங்கேயே அவருக்கு கிடச்சிருச்சு. கைலாய காட்சி இங்கேயே காலத்திலேயே அவருக்கு கிடச்சிருச்சு. இதில் தான் மனத்தகத்தான் தலைமையலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியை பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவர்தம் சிரத்தின் மேலான் ஏழண்ட தப்பாலான் இப்பார் செம்பொன் குணத்தகத்தான் நெருங்கொன்றை போதினுள்ளான். எங்கெங்கெல்லாம் சாமி இருக்கிறாரு சொல்ல பாருங்க. பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்து உச்சியுள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுலானேன். கைலாயத்து உச்சியில் இருக்கக்கூடிய பெருமான் இப்போ எங்கே இருக்கிறாரா? பெருமானுடைய கண்ணுக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி திருப்பதிகம் ரொம்ப அருமையான ஒரு திருப்பதிகம். ஆமாம், தேனூர்ந்துக்க ஞான பூங்கோதையால் பாகத்தான் என்று சொல்லி அது ஞான பூங்கோதைங்கிற பெயரும் இந்த திருமுறையிலே நமக்கு வந்துடுது. அப்படி நம்முடைய நாவுக்கரசு பெருமான் பாடிய அற்புதமான திருப்பதிகம். அடுத்து நமக்கு வந்து அடுத்த பாட்டு சேனலு. அடுத்தது அதுதானே 347 தானே, 46 பார்க்கணுமா? ஆமாம்.
அருமையான இடம் இது, அருமையான பாட்டு. இப்போ சாமியை வந்து வணங்கிட்டார் இல்லையா, சாமியை வணங்கி பதிகம் பாடிட்டார். அப்படியே பதிகம் பாடிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணப்ப நாயனார்கிட்ட போய் நின்னார். அப்படியே தலை குவித்த கையோடு போய் நிற்கிறார். தலை குவித்த கையோடு போய் நின்னவருக்கு உடம்பு பூரா அப்படியே கண்ணீரால் நனைஞ்சு போச்சான். சேக்கிழார் பெருமான் சொல்லார், மலை சிகர சிகாமணியின் மருங்குறம் முன்னே நிற்கும் சிலை தடக்கை கண்ணப்பர் திருப்பாதம் சேர்ந்து இறைஞ்சி அலைத்து விழும் கண்ணருவி ஆகத்து பாய்ந்திலேயே தலைக்கு வைத்த கையினராய் தாழ்ந்துபுறம் போந்தணைந்தார். அப்படி எப்படி கண்ணப்ப நாயனார் வழிபாடு செஞ்சாருன்னு சொல்றாரு பாரு. காலத்தி பெருமானை வழிபாடு செய்தது பதிகத்தில் நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. காலத்தி பெருமான கைலாய பெருமானா வழிபாடு செய்கிறார். கண்ணப்ப நாயனார் முன்னாடி போய் நின்றுட்டு மலை சிகர சிகாமணியின் மருங்குறம் முன்னே நிற்கும். மலை சிகர சிகாமணி யார்? காலத்தினாதர். அவருக்கு பக்கத்தில் நிற்கக்கூடியது கண்ணப்ப நாயனார். மாறிலா என் பலத்தில் நிற்க என்று மண்ணு பேர் அருள் புரிந்தார் அப்படிம்பார் அந்த சரியத்தில் இல்லைங்களா. அப்படி இருக்கக்கூடிய கண்ணப்பருக்கு பக்கத்தால் போய் நின்றுட்டு அழைத்து விழும் கண்ணருவி ஆகத்து பாய்ந்தலி, அப்படியே கண்ணில் தண்ணி வருது. ஞானசம்பந்த பெருமானுக்கு அப்படி தான் வந்தது. வள்ளத்தில் உருபுணல் போல் பாய்ந்து செல்ல வள்ளி பரிந்தளித்த ஞானவார் அமுதமுண்டார் பலமுறையும் வீழ்ந்தெழுந்து வணங்கினார் அப்படின்னார் எங்கள் ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில். பாருங்கள், அவருக்கும் கண்ணில் தண்ணி வந்திருக்குது. எப்படி அது எப்படி தண்ணி வந்து ஞானசம்பந்த பெருமானுக்கு? பள்ளத்தில் உருபுணல் போல் அப்படின்னார். ஒரு பெரிய மலையிலிருந்து பள்ளத்தை நோக்கி தண்ணி வந்தால் எப்படி வரும், அது மாதிரி கண்ணில் தண்ணி வந்து தான் ஞானசம்பந்த பிள்ளையார். இப்போ அவருக்கு இவர் நம்முடைய அப்பர் சாமிகளுக்கும் அதே மாதிரி வந்து நம்பிகளும் அதே மாதிரி தான் அங்கே வந்து வழிபாடு செய்கிறார். அப்போ எல்லாருமே கண்ணப்ப நாயனாரை பார்த்து வழிபாடு செய்தது தான் இங்கே ரொம்ப பெருசாக சொல்கிறார் சேக்கிழார் பெருமான் இல்லைங்களா. கண்ணப்ப நாயனாரை வழிபாடு செய்கின்ற பொழுது அவங்களே தெரியாமல் கண்ணு அருவி அப்படியே தானே வருது. பிள்ளையாருக்கும் வந்திருக்கு, அப்பர் சாமிகளுக்கும் வந்திருக்கு. அலைத்து விழும் கண்ணருவி ஆகத்து பாய்ந்திலிய தலைக்கு வைத்த கையினராய் தாழ்ந்துபுறம் போந்தணைந்தார் என்று சொல்லி அருமையாக அந்த பெருமானுடைய அப்பர் சாமியினுடைய வழிபாட்டை இங்கே சொல்லி காட்டுறார். மலை சிகர சிகாமணியினர், மலை உச்சியில் சிகாமணி போல் வெளிப்படு விளங்குவர். மலையெழு கொழுந்தாயுள்ள அப்படின்னு சொல்ல, மலையெழு கொழுந்தாயுள்ள ஏகநாயகரை கண்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் கண்ணப்ப நாயருடைய புராணத்தில். அது மாதிரி ஞானசம்பந்த பெருமான அதே மாதிரி திருத்தோணி சிகரம் பார்த்து அப்படின்னு தானே சொல்ல. திருத்தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா என்று என்றென்று அழுதருளி அலைத்தருள அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கேயும் வந்து அந்த மலை சிகர சிகாமணியின் மருங்குறம் முன்னே நிற்கிறார். மருங்குறம் முன்னே இருக்கு என் வளத்தில் மருளாய் நிற்க என்று இறைவர் ஆணையிட்டபடி அன்று முதல் இறைவரது பக்கத்து பொருந்த முன்பு நின்று அருள்வர் கண்ணப்ப நாயனார் என்று சொல்லி சொல்றார். சிலை தடக்கை வில்லேந்தி அந்த கோலத்துடன் அர்ச்சுனராகிய முன் பிறவியில் இறைவர் தந்த பாசுபதமே இப்பிறவில் அவர் கையில் நீங்காது நின்று அமுதம் ஊட்டியது. பாருங்க, பெரிய புராணத்தில் அர்ச்சுனனாக இருந்தது அப்படிங்கிறது வர்றதில்லை, ஆனால் சிவகணிய உரையில் சொல்கிறார். அப்புறம் பெரிய புராணத்தில் எப்படி வருதுன்னா முன்பு தவத்து நீட்ட முடிவிலா இன்பமான அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை இந்த மாதிரி தான் வரும். ஆனால் இப்போ சிவகணிய உரை என்ன சொல்கிறாருன்னா அர்ஜுனனாக இருந்தால் தான் கண்ணப்பர் அப்படிங்கிறது உரையில் தெளிவாக சொல்கிறார். இந்த இடத்துல சொல்கிறார். ஆமாம், அப்படி என்ன, அதாவது வில்லேந்தி அந்த கோலத்துடன் அர்ஜுனராகிய முன் பிறவியில் இறைவர் தந்த பாசுவதமே இப்பிறவியில் அவர் கையில் நீங்காது நின்று அமுதம் ஊட்டியது என்று சொல்லி சொல்றார். அதாவதுங்க கண்ணப்ப நாயனார் என்ன கற்றார் அப்படின்னா, அவர் கற்றது ஒன்று வில்வித்தை தாங்க. அவர் கற்ற வில்வித்தை வந்து எப்படி பயன்பட்டது கண்ணப்ப நாயனாருக்கு அப்படின்னா, அவருக்கு காவல் காக்கிறதுக்கு பயன்பட்டது, அப்புறம் திருமுது கொண்டு வருவதற்கு அந்த வில் பயன்பட்டது. அப்போ இதுவரைக்கும் அவர் கற்ற கல்வி எல்லாமே வந்து எப்படி பயன்பட்டதுன்னா பெருமானுக்கு தொண்டு செய்கிறதுக்கு தான் பயன்பட்டது. வள்ளுவ பெருமான் கற்றதனாலாய பயன் என்கொள் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் அப்படி. இப்போ கல்வி கற்றதனுடைய பயன் என்னன்னா பெருமானுடைய திருவடி சார்ந்திருப்பது தான். அப்போ கண்ணப்ப நாயனார் கற்ற கல்வி எல்லாமே எதுக்கு பயன்பட்டது? இறைவனுக்கு காவல் செய்வதற்கு, இறைவனுக்கு திருமுது கொண்டு வருவதற்கு, இப்படியே தான் பயன்பட்டது. அதான் அந்த சரீரத்தில் சொல்கிறாரு, அந்த சிலை தடக்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அர்ஜுனனாக இருந்த பொழுது அவர் வந்து தவம் செஞ்சதை ஞானசம்பந்த பெருமான் கோழிலி தேவாரத்தில் சொல்லியிருக்கிறார். வஞ்சமனத்து அஞ்சொடுக்கி வைகழுநற் பூசனையால் நஞ்சமுது செய்தருளும் நம்பி எனவே நினையும் பஞ்சவரில் பார்த்தனுக்கு பாசுவதம் ஏந்து வந்தான் கொஞ்சுகிளி மஞ்சனமும் கோழிலியம் பெருமானே அப்படின்னா. எப்படி சிவபூஜை பண்ணுவாரா அர்ஜுனன் பாருங்க. வஞ்சமனத்து அஞ்சொடுக்கி அப்படின்னா பூசை செய்கின்ற பொழுது புலன்களெல்லாம் நம்ம அடக்கி செய்யணும். அதெல்லாம் செய்கிறோமா அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு தான் நம்ம சொல்லணும் இல்லைங்களா. ஆனால் அர்ஜுனன் அப்படி பூஜை பண்ணுவானோ. வஞ்சமனத்து அஞ்சொடுக்கி வைகளும்னு என்ன தெரியுங்களா, ஒரு நாள் தவறாத பண்ணான், இடையறாது பூஜை பண்ணுறது. வைகளுநற் பூசனையால்
நஞ்சமுது செய்தருளும் நம்பி எனவே நினையும் பஞ்சவரில் பார்த்தனுக்கு, பஞ்சபாண்டவரில் பார்த்தன்னா அர்ச்சுனன், அர்ச்சனனுக்கு பாசுபதம் கொடுத்தான் பெருமான் என்று சொல்லி பஞ்சவரில் பார்த்தனுக்கு பாசுபதம் மீண்டு வந்தான் கொஞ்சிகிளி மஞ்சனவும் கோழிலியம் பெருமான் என்று சொல்லி திருக்கோளில் தேவரத்தில் நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையார் திருவாக்கில் பாடுறாருன்னா சும்மா பாடுவாரா என்ன? பெருமான் மேலே அவனும் அன்பு வச்சுருந்துருக்கிறான் அர்ச்சனனும் இல்லைங்களா? அதாவது காமிய பூசையாக இருந்தாலும் கூட, பாசுவதம் வேண்டி செய்த பூசையாக இருந்தாலும் கூட பெருமான் விரும்பக்கூடிய அளவுக்கு செஞ்சுருக்கிறான். அதுதான் ரொம்ப முக்கியம். காமிய பூஜையாக இருக்கலாம், கண்ணப்ப நாயனார் செய்தது நிற்காமிய பூஜையாக இருக்குது. எல்லாருமே நிற்காமிய பூஜை செய்ய முடியும்னு சொல்ல முடியாது. காமிய பூசையாக இருந்தாலும் சரி, ஒரு பொருள் வேண்டி செய்ய பூசையாக இருந்தாலும் கூட பெருமான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பூசையாக இருந்திருக்குது இல்லையா? அதுதான் நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல. அது அந்த பூசைக்கு மகிழ்ந்து தான் பாசுபதத்தை சாமி கொடுக்குறார். அது ரொம்ப முக்கியம். அப்படி சிலை தடக்கை அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், கண்ணப்பர் திருப்பாதம் சேர்ந்து இறைஞ்சி என்று சொல்லி சொல்கிறார். கண்ணப்பர் திருப்பாதம் சேர்ந்திறைஞ்சி, இறைவர் திருமுன்பு இறைஞ்சி எழுந்து போற்றி தாண்டக நவின்ற நாயனார் அவ்வழிபாடு முற்றிய நிலையில் செய்யும் வணக்கத்தை கண்ணப்ப நாயனார் திருமுன்பு செய்து வழிபாட்டை நிறைவாக்கினார் என்பது காணத்தக்கது. பாருங்க, உரையாசிரியர் என்ன எழுதியிருக்கிறார்னா, கண்ணப்பர் திருப்பாதம் சேர்ந்திறைஞ்சி, முதல்ல சாமியை வழிபாடு செஞ்சாச்சு இல்லையா? காலத்தினாதர வழிபாடு செஞ்சாச்சு சொல்றார். இறைவர் திருமுன்பு இறைஞ்சி எழுந்து போற்றி திருத்தாண்டக நவின்ற நாயனார் வழிபாடு முற்றிய நிலையில் செய்யும் வணக்கத்தை கண்ணப்ப நாயனார் திருமுன்பு செய்து வழிபாட்டை நிறைவாக்கினார் என்பது காணத்தக்கது. பாருங்க, ரெண்டு புராணத்திலே ஒரே மாதிரி சொல்றாரு. பாருங்க, பரமாச்சாரியர் ரெண்டு புராணத்திலையும் ஒரே மாதிரி சொல்றார். வழிபாடு எங்க முடியுது? கண்ணப்பருடைய வழிபாட்டில் தான் முடிக்கிறாங்க ரெண்டு பேருமே. யாரு? ஞானசம்பந்த பிள்ளையாரும் சரி, அதே மாதிரி நாவுக்கரசு பெருமானும் சரி. இதுதான் நம்ம ஒரு புராணத்தை சிந்திக்கிற பொழுது நம்ம இந்த மாதிரி இடங்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியங்க. எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது இங்கே தான் நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு ஆலயத்தில் ஒரு நாயன்மார் முக்தி பெற்றார் அப்படின்னு சொன்னால் அது பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு அந்த நாயன்மாரை வழிபாடு செய்து தான் நம்ம வழிபாட்டை நிறைவாக்கணும். எந்த தளத்துக்கு போனாலும் சரி அப்படி தான் நம்ம செய்யணும். அப்படி கண்ணப்ப நாயனார் திருமுன்பு செய்து வழிபாட்டை நிறைவாக்கினார் என்பது காணத்தக்கது அப்படின்னு சொல்லி உரையாசிரியர் எழுதியிருக்கார். விழுந்திறைஞ்சி என்றது இறைவர் திருமுன்பு நிகழ்ந்ததனையும், இங்கு சேர்ந்திறைஞ்சி என்றது இறைவர் திருமுன்பு இங்கு சேர்ந்திறைஞ்சி கண்ணப்பர் திருமுன்பு நிகழ்ந்ததனையும் குறித்தன. வீழ்ந்து எழுவார் கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வெடும் பெருமனை கண்டு வீழ்ந்தார் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் இருக்கிறதையும், ஆளுடைய பிள்ளையார் இங்கு வழிபட்டது இவ்வாறே நிகழ்வதும் கருதுக என்று சொல்லி ரெண்டையும் ஒப்பிட்டு உரையாசிரியர் எழுதியிருக்கிறார். ரொம்ப நம்ம மனசில், அதாவது ஞானசம்பந்த பெருமான் புராணம் சிந்திக்கிற பொழுது இதையை நாம் சிந்திக்கணும். அதே மாதிரி அப்பர் சாமிகள் புராணம் சிந்திக்கிற பொழுது ஞானசம்பந்த பெருமானை சிந்திக்கணும். அப்போ தான் அது கொஞ்சம் சுவையாக இருக்குது. ஆனால் ரெண்டு பேரும் சொல்லி வச்சா வழிபாடு செஞ்சாங்க அப்படியெல்லாம் இல்லை. நான் இப்படியெல்லாம் வழிபாடு செஞ்சுருக்கிறேன், நீங்களும் அதே மாதிரி செய்யுங்கன்னா சொல்லியிருப்பாங்க, அப்படியெல்லாம் இல்லை. பெரியவங்களுடைய அந்த உள்ள எப்படி இருக்குது அப்படின்னா ஒரே மாதிரி இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். நாயன்மார்களுடைய ஒரு மனதும் எல்லாம் ஒரே மாதிரி, வழிபாட்டு முறை ஒரே மாதிரி இருக்குது. அதான் நம்ம சைவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு. புறம்போந்து அணைந்தார் என்று திருக்கோயில் புறத்தை சேர்ந்து திருமடத்தில் அணைந்தனர் என்று சொல்லி ஆண்டவன் வழிபாடு நிறைவாவது அடியார் வழிபாட்டில் தான் அப்படிங்கிறது இங்கே நம்ம மெய்ப்பித்து காட்டியிருக்கிறார். சேனளவு திருமலையில் திருப்பனையாயின செய்து தானு வினை அம்மலை மேல் தாழ்வணிந்த குறிப்பினால் வேணுதிரு கைலைமலை வீற்றிருந்த பெருங்கோலம் காணுவது காதலித்தார் கலைவாய்மை காவலனார். இங்கே கலைவாய்மை காவலனார் அப்படிங்கிறார். கலைமொழிக்கு நாதர் அப்படின்னு சொல்லி எங்கே சொன்னார்? திருமறை காட்டில் சொன்னார். இங்கே கலைவாய்மை காவலனார் அப்படின்னு சொல்லி சொன்னார். சேனளவு திருமலையில் திருப்பணி ஆயன செய்து, மிக உயர்ந்த அந்த திருமலையில் திருப்பணிகளை செய்து இறைவரை அம்மலையின் மேல் வழிபட்ட குறிப்பின் காரணமாக பேணும் திருக்கையிலை மலையில் இறைவல் எழுந்தருளிய பெருங்கோலத்தை காணும் அதனை கலைவாய்மை வேந்தராகிய நாயனார் காதலித்தனர் என்று சொல்லி, கலைவாய்மை வேந்தராகிய அந்த நாயனார் காதலித்தனர் என்று சொல்லி சொல்றாரு. திருமலை, இது கைலை திருமலை அப்படின்னா இது கைலாய சேனளவு திருமலையில் திருப்பணி ஆயன செய்து, கைலாயமலை திருமலைன்னு வெறுமனே சொன்னால் கைலாயம்தான். ஆனால் இங்கே காலத்தை மலையும் அதே மாதிரி திருமலைன்னு சொல்கிறார். அப்போ காலத்தையும் கைலையும் ஒன்று தான் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கிறோம். ஆமாம், திருமலை என்ற அடைமொழி கொடாது கூறின திருமலை சிறப்பு என்பது திருப்பணி ஆயின வாக்கு தொண்டும் கை திருத்தொண்டும். அப்பர் சாமிகள் ரெண்டு தொண்டு, அது மனசில் வச்சுக்கணும். அதே மாதிரி கை திருத்தொண்டு வாக்கு தொண்டு ரெண்டும் செய்கிறார். தேவாரமும் பாடுறாரு, உலவாரமும் செய்கிறார். திருப்பணின்னா அப்பர் சாமிகளுடைய சரீரத்தில் ரெண்டு தொண்டு, வாக்கு அதே மாதிரி கை திருத்தொண்டு. தானுவினை செவரும் ஒளிலேடும் தாங்கி நின்ற
கத்தூன்கான் என்று திருத்தாண்டகத்தில் பாடியது போல இறைவர் உலகமெல்லாம் தாங்கும் தூண் போன்று இருக்கும் நிலையும் இறைவன் வந்து இந்த உலகத்தை எல்லாம் தாங்கி நிற்கக்கூடிய ஒரு தூண் போல இருக்கிறார் என்று சொல்லி நான் தாண்டகத்தில் பாடியிருக்கிறார். தானுன்னா தூணுங்க. அம்மலை மேல் பணிந்த குறிப்பினால் அந்த மலை தென்கைலாய மாதலின் அது திருக்கைலை மலையனை நினைவூற்றிற்று என்று சொல்லி இது கைலையே என்று இது திருமணத்துள் தோன்றும் அருட்குறிப்பு என்று சொல்லி ஆளுடைய பிள்ளையாரும் ஆளுடைய நம்பிகளும் இவ்வருட்குறிப்பு கொண்டே இங்கு நின்ற வண்ணமே திரு கேதாரம் முதலிய வடகைலை தலங்களை பாடி அருளி வரல. இப்போ ஞானசம்பந்த பெருமானும் நம்பிகளும் கைலாயத்தையும் கேதாரத்தையும் எங்கேருந்து பாடுறாங்கன்னா காலத்திலிருந்து தான் பாடுறாங்க. காலத்துக்கு மேலே அவங்க போகிறதில்ல. கொடநாடு யாத்திரை அவங்க யாரும் போகல. கொடநாடு யாத்திரை இங்கிருந்தபடியே தான் ஞானசம்பந்த பெருமான் கேதாரம் பதிகமெல்லாம் பாடுறார். அதே மாதிரி இன்னொன்று திருநீலகண்ட பருப்பதம் பாடுறார். எல்லாம் இங்கிருந்தே தான் பாடுறார். காலத்தில் இருந்தபடி தான் பாடுறார். ஈழத்தில் இருக்கக்கூடிய பதிகளை எல்லாம் ராமேஸ்வரத்திலிருந்து பாடுறார். இப்படிதான் அவங்க கடல் கடந்து போகலை. அதே மாதிரி வடநாடு அவங்க போகலை. அப்பர் சாமிகள் மட்டும்தான் வடநாடு சென்று பதிகம் பாடுறார். நான் நம்பிகளும் வந்து கேதார பதிகத்தை இங்கிருந்து தான் பாடுறார். இங்கிருந்தே கேதார பெருமான் அவங்களுக்கு காட்சி கொடுத்துருக்கிறார். பாரு, எல்லாத்துக்கும் எளிமையான ஒரு வழி சாமி பண்ணிட்டு இருக்கிறாரு. திருவருள் தான் இல்லைங்களா? அதுக்கு இத்தனை காலம் ஆகிருக்குது பாருங்களேன். பாருங்கள், அரை மணி நேரத்தில் போய் கேதார்நாத் பெருமானை நம்ம கீழே இருந்து போய் கௌரி குண்டிலிருந்து அரை மணி நேரத்தில் நம்ம வழிபாடு செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு பெருமானுடைய திருவருள் கூட்டுவிக்க திருப்பணி வேகமாக நடக்க போகுதுங்க. பெரிய ஆளுங்க எடுத்திருக்காங்க. அதனால் அவங்க வந்து இதில் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தோட அதை செய்யலை. பெருமானுக்கு செய்யணும், இந்த காலத்தில் அதை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெருநோக்கத்தோடு செய்கிறாங்க. பாருங்கள், எத்தனை பேர் கேதாரம் போகணும்னு சொல்லி போக முடியாது தவிக்கக்கூடிய எத்தனை பேர் தெரியுங்களா? அதுக்கு உண்மையிலேயே தவம் வேணும். எல்லாருமெல்லாம் போயிட முடியாது. கேதாரத்துக்கு கையிலே கூட எல்லாரும் போயிடலாம், கேதார்நாத் போக முடியாது. அந்த நேரத்தில் சூழலை எப்படியா அப்படித்தான். போயிட்டு திரும்பி வந்தவங்க எத்தனை பேர்? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கைலாயம் போயிட்டு வந்திருப்பாங்க, ஆனால் கேதார்நாத் போக முடியாது. கேதாரம் அவ்வளவு சிறப்புடையது. கேதாரம் ஏறினால் வினைகள் சேதாரம்னு வாரியார் சாமிகள் சொல்லுவார். நடந்து போகணுன்ட்டு பெருமான் திருவருள் கூட்டு வச்சு அடியே நல்லா நடந்து போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி. மருத்துவர் ஐயா நாங்கள்லாம் போனோம். ரொம்ப கஷ்டங்க. 20 கிலோமீட்டர் அப்படின்னா அப்படிங்கப்போ பெரிய கடினமான ஒரு பாதை தான். இப்போ எல்லாரும் வயதானவங்களும் எல்லோரும் போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த வின்ஸ் ஏற்பாடு பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 30,000 பேர் போகலாங்கிறாங்க. அதில் ஒரு நாளைக்கு 30,000 பேர் போகலாங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஏன்னா ஆமாம் போட்டிருந்தாங்க. ஒரு 30 நிமிஷத்தில் போயிட மாட்டோம். 40 நிமிஷம் 30 நிமிஷம். அதான் நல்லா சேஃப்டியாக போடுவாங்க. அம்மலை மேல் பணிந்த குறிப்பினால் அப்படின்னு அந்த மலை தென்கைலாய மலையாவது திருக்கைலை மலையை நினைவூட்டிட்டு என்று சொல்லி குறிப்பின காலத்து தென்கைலை என்ற மரபுடனே நக்கீரனார் கைலை பாதி காலத்தி பாதி அந்தாதி பாடியுமே கண்ணப்பர் முன்னை நிலையில் அர்ச்சுனராகி கைலியில் தவம் செய்து கேட்ட வரத்தின் தொடர்ச்சி பற்றி காலத்தியில் போந்து முக்தி பெற்றமையும் பிறவும் திருவிழா குறிப்பு என்று சொல்லி சொல்றார். காணுமது காதலித்தார் கலைவாய்மை காவலனார். இது இவ்வாறு முற்றுமோனை என்று சொல்லி கைலையில் காணுமது என்றதனால் கோலம் காணுமது என்றதனால் அதனையே ஐயாற்றில் கண்டன் என்பது குறிப்பு. அதே தான் ஐயாற்றில் அவருக்கு காட்சி கொடுக்கிறார். வயதெழுவார் காமம் பொய் போகா அடி என்று சொல்லி கைதொழுது நாம் ஏற்றி காணுமடி என்று சொல்லி திருவடி திருத்தாண்டகத்திலையும் சொல்றார். நாயனார் கொண்ட திண்ணிய காதல் பொய் போகாது நிறைவேத பெற்ற திறமும் காண்க என்று சொல்லி கலைவாய்மை காவலனால் ஏனைய ஆசாரியன்மார்களும் திருக்கையிலியனை இங்கு நின்று போற்றினார்கள். அவர்கள் காணுமது காதல் இல்லாது நின்று துதித்து அவ்வளவில் உலகை வழிப்படுத்தி அருளினர். ஆனால் நாயனார் தாம் பேணுமது மட்டோடு அமையாது காணுமதுவும் காதலித்து அவங்களாம் இங்கிருந்து பேணினார்கள் இல்லையா? இவர் காணுமது காதலித்துங்கிறது இவர் நேரில் போய் பார்க்கணும்னு சொல்லி ஒரு அதை காணுமது காதலித்துன்னு பிரித்து காட்டுறார். கலைவாய்மை காவலனார் அப்படின்னு காணுமது காதலித்தார் கலைவாய்மை காவலனார். எல்லாரும் இங்கிருந்து மனசுக்குள்ளே நினச்சி கைலாய பெருமான காலத்திலிருந்து பேணினார்கள். இவர் அது மட்டுமல்ல பார்க்கணுன்னு அவர் மனசில் ஆசை இருந்தது. அதை கலைவாய்மை காவலனார் என்று சொல்லி அது பற்றி அன்றே அடியவர் பரம்பரையில் இந்நாள் வரையில் திரு கைலாய மகா யாத்திரையும் வழிவழி நிகழ்ந்து வருவதாயிற்று. கலைவாய்மை காவலனாராதலின் காதலித்தார் என உடம்போடு புணர்த்தி ஓதியருளிய திறமும் சிந்திக்க என்று சொல்லி சொல்லார். சரியை முதலிய சாதனங்களை கூறும் அறஞானமாகி சிவகலையும்
அதன் வாய்மையாகிய சாத்திய சிவயோக போக விளைவுகளும் உலகில் நின்று நிலவும்படி காவல் செய்வர் என்பார் கலைவாய்மை காவலனார் அப்படின்னு சொல்றாரு. அழகில் கலை துறை திறப்பு அருந்தவ சில அழகில் கலை துறை சிறக்க அருந்தவத்தோர் நெறிவாளன் இல்லைங்களா. திலகவதியார் பிறந்து சில முறையாண்டு அகன்று அந்த பாடல் அவதார நோக்கமே அதுதானே. அதை கலைவாய்மை காவலனார் நீங்கள் சொல்கிறார். அம்மலை மேல் தாழ் பணிந்த அந்த மலை அம்மலை என்றது திரு கைலாய மலை இல்லைங்களா. தம் முன்னை நிலையில் வாகீச முனிவராக திரு கைலை மலையில் பணி செய்திருந்த குறிப்பு என்றுரைக்கும் நின்றது. இதுக்கு முன்னாடி அவர் வந்து வாகீசராக இருந்த பொழுது எங்கே இருந்தார்னா கைலாய மலையில் தான் தவம் செய்து கொண்டு இருந்திருக்கிறார். யார்? நம்முடைய அப்பர் சாமிகள். இது இறைவனே சொல்றார் இல்லையா, முன்னமே முனியாகி இணையடைய தவம் முயன்றார் என்று சொல்லி பெருமான் தன்னுடைய திருவாக்கின் மூலமாக திலகவதி அம்மாவுக்கு சொல்கிறார். முன்னாமே முனியா உன்னுடைய மனக்கவலை ஒளினி முன்னாமே முனியாகி இணையடைய தவம் முயன்றான் அப்படின்னு அன்னவனை சூளை மடுத்து ஆட்கொள்வோம் என்று சொல்லி சொல்றார். அங்கன் மாமலை மேல் மருந்தை வணங்கிய அருளான் மிக பொங்கு காதலின் உத்தர திசை மேல் விருப்பொடு போதுவார். உத்தர திசைனா வடக்கு நோக்கி போகிறதுங்க. உத்தரம்னா வடக்கு நோக்கி போகக்கூடியது. அப்படி உத்தர திசை மேல் விருப்பொடு போதுவார் துங்க மால்வரை காணியாறு தொடர்ந்த நாடு கடந்தபின் செங்கன் மால்விடை அண்ணல் மேவும் திரு பருப்பதம் ஏறினார். ஸ்ரீசைலம் போயிட்டார். எல்லாம் இப்போ இங்கிருந்து வந்து இவருடைய கைலாய யாத்திரை ஆரம்பிக்குது. காலத்திலிருந்து கைலாய யாத்திரை ஆரம்பிக்குது. ஸ்ரீசைலம் போயிட்டார். ஸ்ரீசைலம் ரொம்ப முக்கியமான ஒரு திரு பருப்பதம் அப்படின்னு சொல்லி திருமுறைகளில் சொல்லக்கூடியது. அதாவது மருத மரம் தல விசேடமாக இருக்கக்கூடியது 3 தலங்கள். ஒன்று திருப்பருப்பதம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீசைலம், அது வந்து தலைமுடியாக சொல்லக்கூடியது. இன்னொன்று திரு இடைமருதூர், அது எல்லாத்துக்கும் தெரியும், கும்பகோணத்துக்கிட்ட இருக்கக்கூடிய திருவிடைமருதூர் இல்லைங்களா. அடுத்து அது மருத மரம் தான் தலை விரிச்சோம். இன்னொன்று திருநெல்வேலியிலிருந்து பாபநாசம் போகிற வழியில் கொஞ்சம் உள்ளே போனோம்னா திருப்புடைமருதூர்னு இருக்கு. அங்கே பெருமான் பேர் வந்து சாயும் நாரும்பூநாதர். அகத்திய முனிவருக்காக காட்சி கொடுக்கறதுக்காக பெருமான் சாஞ்சிருப்பார். அங்கே அகத்திய முனிவர் அந்த கரையில் இருக்கிறார். இடையில வந்து அந்த தாமிரபரணி ஆறு, அவர் அங்கே தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால பெருமானை வந்து வழிபாடு செய்ய முடியலன்னு சொல்லி இங்கிருந்து சாமி வந்து சாய்ந்து காட்சி கொடுத்ததாக ஒரு தல வரலாறு. பெருமானுடைய திருப்பெயர் நாரும்பூநாதர் என்று சொல்லி சொல்லுவாங்க. கருவூர் தேவருக்கு பெருமான் குருநாதராக இருந்து அங்கே தான் அவருக்கு வந்து உபதேசம் செய்தார் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு. கருவூர் தேவருடைய வரலாற்றில் அது இருக்குது. அருமையான ஒரு தலம். வாய்ப்பு இருக்கிறவங்க போங்க. திருப்புடைமருதூர் அந்த இடத்துல மட்டும் தாமிரபரணி வடக்கு நோக்கி ஓடும். அது ஒரு பெரிய சிறப்பு. ஒரு நதி வடக்கு நோக்கி ஓடுதுன்னா ரொம்ப சிறப்பு. வடக்கு கிழக்கு ரெண்டுமே சிறப்பு தான். காவிரி வந்து எங்கே கிழக்கு போகுதுன்னா கொடுமுடிக்கிட்ட போய் கிழக்கு நோக்கி திரும்பும். அது ஒரு சிறப்பு. அவர் இதே சிறப்பு தான். வடக்கு கிழக்கு அப்படிங்கிறது பெருமானுடைய திருவடியை நோக்கி போகிறதாக சொல்லுவாங்க. சரண யாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அங்கே அந்த மாதிரி அந்த திருப்புடைமருதூரில் அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப பெரிய கோயிலுங்க. தை நோம்பியப்போ அங்கே உற்சவம் நடக்கும், தீர்த்தவாரி நடக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அந்த பகுதி மக்கள் எல்லாரும் அங்கே இருப்பாங்க. ரொம்ப அருமையான ஒரு தலம். அது பாடல் பெற்ற ஸ்தலம் இல்லை, ஆனால் ஏதோ வைப்பு ஸ்தலமாக இருக்கலாமா என்னமோ. ஆனால் அது வைப்பு ஸ்தலத்துலேயும் கூட திருப்புடைமருதூர் வந்ததாக இல்லை. ஆனால் நல்ல அருமையான தலம். இப்படி அங்கன்மாமலை மேல் மருந்தை வணங்கி அப்படின்னு அங்கன்மையுடைய அத்திருமலையின் மேல் மருந்தாகி இறைவரை வணங்கி அவருடைய நிறைந்த திருவருள் பெற்றமையினாலே மேன்மேல் மிகவும் பொங்குகின்ற காதலினால் வடதிசையை நோக்கி விருப்பத்தோடும் போவாராய். வடதிசையை நோக்கி ரொம்ப விருப்பத்தோட அப்பர் சாமிகள் யாத்திரை போகிறார். அப்படி செல்லுகின்ற பொழுது துங்க பெரியனவாகிய பெருமலைகளையும் ஆறுகளையும் தொடர்ந்துள்ள அந்த நாடுகளையும் கடந்து சென்று பெரிய பெரிய மலை ஆறுகள் பெரிய பெரிய காடுகளை எல்லாம் கடந்து போயிட்டுருக்கிறார் அப்பர் சாமிகள். அப்படியே தொடர்ந்து போயிட்டுருக்கிறார். சிவந்த கண்ணையுடைய மால்விடையனையுடைய சிவபெருமான் பொருந்து எழுந்தருளி இருக்கும் திருப்பருப்பதத்தை சேர்ந்தனர். திருப்பருப்பதம் அதை 12 ஜோதிலிங்கங்களில் அது ஒன்றுங்க. திருப்பருப்பதம் 12 ஜோதிலிங்கங்களில் அது ஒன்று. ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பதி. அங்கே வந்து நந்திய பெருமான் தவம் செய்ததாக சொல்லுவாங்க. சிலாதி முனிவர் என்று சொல்லி நந்திய பெருமானுடைய அப்பா அங்கே தான் தவம் செஞ்சதாக சொல்லுவாங்க. அதில் ஒரு வரலாறு வந்து அந்த மலை எப்படி ஆச்சுங்கிறதுக்கு ஒரு முறை திருச்சிராப்பள்ளி ஐயா சொன்னாருங்க. அவர் வந்து சிலாதி முனிவர் வந்து தவம் செய்கிற பொழுது ஒரு மலை குறுக்கிட்டுச்சான்.
என்ன நம்ம தவத்தில் வந்து மலை குறுக்கிடுது அப்படின்னு சொல்லி சிலாதி முனிவர் நினைக்கிற பொழுது, அன்னம்பாளைப்பு அடியார்களுக்கு மாகேஸ்வர பூஜை செய்கிற பொழுது ஒரு அடியாருடைய உணவில் வந்து ஒரு கல் வந்துருச்சான். அந்த கல் வந்து மலையாக இருந்து இப்போ அந்த தவத்தை வந்து இடையூறாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஐயா ஒரு முறை சொன்னாங்க. எங்கே சொன்னார் எனக்கு ஞாபகம் இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னார். அருமையாக இருந்தது அந்த இடம். ஆமாம், அதாவது ஒரு அடியாருடைய சாப்பாட்டில் ஒரு கல் வந்தால் கூட அது நமக்கு பின்னாடி இடையூறாக வருங்கிறத அந்த இடத்துல ஒரு கல் தான் வந்தது. ஆனால் இப்போ அவர் தவம் செய்கிற பொழுது அது மலையாக குறுக்கிடுது அப்படின்னு சொல்லி சிலாதி முனிவர் தவம் செஞ்ச பொழுது அந்த நிகழ்வு நடந்ததாக சொல்லுவாங்க. நந்தியம்பெருமான் தவம் செஞ்சதும் அங்கே, அதே மாதிரி அவங்க அப்பா சிலாதி முனிவர் தவம் செஞ்சதும் அந்த மலை தான் என்று சொல்லி அந்த திரு பருப்பத மலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமாம், அங்கன் மருந்து அப்படின்னார். அங்கன்மையாவது அருள் நோக்கம் அறக்கருணை மரக்கருணை என்ற 2 வகையாலும் எல்லா உயிர்கள் மாட்டும் வைத்தல். காமனையும் உடல் கொண்டார் கண்ணால் நோக்கி கண்ணப்பர் பணியும் கொள் காபாலியார் என்று சொல்லி தாண்டகத்தில் பொது திருத்தாண்டகத்தில் சொல்கிறாருங்க. ஆமாம், காமனையும் உடல் கொண்டார் அப்படின்னார், கண்ணால் நோக்கி என்று சொல்லி. காமன் மன்மதனை எரித்தது மரக்கருணை. கண்ணப்பருக்கு அருள் செய்து பணியும் கொள் கபால், கண்ணப்பருக்கு அவர் பெருமான் அருள் செய்திருக்கிறார் என்று சொல்லி சொல்கிறார். கண்ணால் நோக்கி, அங்கன் அப்படின்னா அருட்தன்மையுடைய கண்கள், பெருமானுடைய கண் அப்படின்னா அங்கன்மை அருட்தன்மையுடைய கண்கள். கண்ணப்பநாயனார் புராணத்தில் பார்த்துருக்கிறோம் இல்லையா, அங்கனர் கருணை கூர்ந்த அருட்திரு நோக்கம் எய்தம்பர், அங்கனர் கருணை கூர்ந்த அருட்திரு நோக்கம் எய்த. அப்படி பார்த்ததுனால என்னாச்சு, பொங்கிய ஒளி அங்கனர் கருணை கூர்ந்த அருட்திரு நோக்கம் எய்த தங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டு அகல நீங்கி பொங்கிய ஒளியின் நீழல் பொறுவில் அன்புருவமானார் அப்படின்னா. அந்த பாட்டு வந்து திங்கள் சேர் சடையார்தம்மைன்னு ஆரம்பிக்கும். திங்கள் சேர் சடையார்தம்மை சென்றவர் காணா முன்னே அங்கனர் கருணை கூர்ந்த அருட்திரு நோக்கம் எய்த தங்கிய பாவத்தின் முன்னே சார்பு விட்டு அகல நீங்கி பொங்கிய ஒளியின் நீழல் பொறிவில் அன்புருவமானார். அப்படின்னா நம்ம போய் சாமியை பார்க்குறத விட ரொம்ப சிறப்புன்னா அவன் நம்மளை பார்க்குறது தான் இல்லைங்களா. நாம் எத்தனை முறை பார்த்தாலும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அவன் ஒரு முறை பார்த்தான்னா போதும், நம்மளுடைய எல்லாம் நீங்கிடும் அப்படின்னு சொல்லி அது அங்கே அதான் அன்கண்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறதுங்க. அங்கன்மை அப்படிங்கிறது மேல் மருந்தை மேலாகிய மருந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மருந்து எல்லாவற்றினும் சிறந்த மருந்து அப்படின்னா மருந்து போல்வாரை, மருந்து என்றது உபச்சாரம் என்று சொல்லி மலை மருந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆறுருளால் பொங்கு மிக பொங்கு காதல் அமைவுபடாது மேன்மேலும் ஊற்றெடுக்கும் ஆசையின் மிகுதியினர். உத்தர திசைனா வடதிசை, வடதிசை செல்ல செல்ல மலைகளும் ஆறுகளும் அவை தொடர்ந்த நாடுகளும் மிக பறந்து நீண்டு பெரிய அளவுள்ளவை. இது குடிவளம் குறைந்த மலைகளும் காட்டாறுகளும் பெருவெளிகள், இது அப்படியெல்லாம் இதெல்லாம் கடந்து போகிறார். தெலுங்கு தேசமெல்லாம் கடந்து அப்புறம் வட தேசத்துக்குள்ளே போகிறார். செங்கன் மால்விடை நந்தி தேவர், ஆமாம் செங்கல் மால்விடை சொல்ல செங்கன் மால்விடை அண்ணன் மேவு திரு பருப்பதம் எய்தினார் என்று சொல்லி நந்தி தேவர், அப்படி நந்தி தேவர் தவம் செய்து இந்த மலை உருவமாக இருந்து இறைவனை தாங்குகின்றார் என்றும் தலவரலார். நந்தியம்பெருமான் இறைவனை தாங்குவதற்கு இடவமாக தாங்குவதற்கு அங்கே தான் தவம் செஞ்சிருக்கிறார். அப்படி தவம் செஞ்சு மலை உருவமாக இருந்து பெருமானை தாங்கியதாக நமக்கு தலபுராணத்தில் சொல்லப்படுது. நந்தியம்பெருமான் தவம் செய்து இந்த மலையுருவாய் இருந்து இரவை தாங்கின்றார் என்னும் தலவரலாறு குறிக்கை கூறினார். இன்றும் நந்தியால் என்ற ஊரின் இன்றும் ஒரு ஊருக்கு பேர நந்தியால் இல்லைங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய ஊர் நந்தியால் அப்படிங்கிறது பெரிய ஊர். நந்தியால் என்ற பெயரின் வழக்கும் கருதுக என்றது செங்கன்ம நம்மளால் தான் நேரம் பேரை மாற்றிருப்பான். ஆமாம், எங்கள் கொள்கையே வேறு அப்படின்ட்டு நந்தியாளுங்கிறது வேறு மாதிரி ஏதாவது ஒன்று அதுக்கு முன்னாடி பின்னாடி 2-3 எழுத்தை போட்டு அதெல்லாம் இப்படி இல்லை அப்படி அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கோம். பாருங்கள், அவங்க அதே அப்படியே வச்சுருக்காங்க. நந்தியாளுங்கிறது நந்தியாலாவே வச்சுருக்குறாங்க. திரு பருப்பதமோட ஸ்ரீசைலம்னு அவங்களுடைய தெலுங்கு மொழியில் வச்சுருக்குறாங்களே ஒழிய அது பருப்பதம் அப்படிங்கிறது நம்ம தமிழ். நந்தியாளுங்கிற பேர் இன்னைக்கு இருக்குது. இத்தலத்தை அடையும் வழியும் நந்தியால் என்ற பெயரின் வழக்கும் கருதுக என்று சொல்லி செங்கன்மால் பரவி ஏத்து சிவனன் என்ற செல்வர் அடல்விடை ஊர்தியாகி என்று சொல்லி சொல்ல. செங்கன்மால் பரவி என்ன பூச்சியா, அது யாராவது பிடிச்சி வெளியே போடுங்க. சும்மா அப்படியே பிடிச்சோம், ஒன்றும் ஆகாது, அது ஒன்றும் பண்ணாது. திரு பருப்பதம் அப்படிங்கிறது வடமொழியில் ஸ்ரீ பருவதம் என்றும் ஸ்ரீசைலம் என்றும் வழங்கும் என்று சொல்லி திருப்பருப்பதங்கிறது ஸ்ரீ பருவதம் ஸ்ரீசைலம் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப அருமையான தலம். ஹைதராபாத்திலேருந்து 150 கிலோமீட்டர் போகணுங்க.
அடியனெல்லாம் போயிருக்கிறோம். 150 கிலோமீட்ரு ஒரே காட்டுக்குள்ளே போகணும். அது எங்கேயும் ஊர் அதிகமாக இருக்காது, எல்லா பக்கம் 2 பக்கம் காடு தான் இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு தலம். வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஸ்ரீசைலம் கண்டிப்பாக போகணும். தொடர்ந்து இது ட்ரெயின் இருக்குங்களாங்கய்யா? இல்லைங்க, அங்கே ஹைதராபாத் வரைக்கும் தான் ட்ரெயின் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்ணூர் வரைக்கும் இருக்கு. அருமையான ஒரு பதி. வாய்ப்பு இருக்கிறவங்க போயிட்டு வாங்க. அங்கே இன்னும் காலையில் நேரம் போனால் அது ஒரு பூசைக்கு தனியாக நம்ம பணம் கட்டணும்னு வைங்களேன், சாமியை தொட்டு வழிபாடு செய்யலாம். எல்லாத்தையும் விடுறதில்ல, ஏன்னா கூட்டம் அதிகமாகிடுச்சு போல். முதல்ல மாதிரி இல்லை. 12 ஜோதிலிங்கமே ராமேஸ்வரத்தை தவிர எல்லா ஜோதிலிங்கம் நம்ம கையால் தொட்டு வழிபாடு செய்கிற மாதிரி தான் இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாதனால அதை எடுத்துட்டாங்க. ஒரு சில நேரத்தில் மட்டும் அது காலையில் நேரமே 4 மணிக்கு போனோம்னா நம்மளை உட்கார வச்சு நம்ம கையில் தீர்த்தத்தை கொடுத்து மலரெல்லாம் கொடுத்து வழிபாடு செய்ய சொல்லி அவங்களே சொல்கிறாங்க. அதுக்கு தனியாக நம்ம கட்டணும், ஸ்பெஷல் இது கட்டணும். தங்குறதுக்கெல்லாம் நிறைய தங்குற இடமெல்லாம் இருக்குது. லாட்ஜு, மண்டபம், சாப்பாடெல்லாம் கிடைக்குது. எல்லாம் நம்ம தமிழ்நாடு மாதிரியே கிடைக்குது. மேல் மருந்து, மேலாகிய மருந்துன்னு சொன்னார். செங்கன் அதை நந்தியால் என்ற பெயரை வழக்கம் கருதுக என்று சொல்லி, செங்கன்மால் பரபியத்து சிவனன் என்ற செல்வர் என்று சொல்லி, அடல்விளை ஊர்தியாகி என்று சொல்லி, பருப்பதம் என்று சொல்வது வடமொழியில். இது வடநாட்டு கைலை யாத்திரை வழியின் ஏற்ற விழிவுகளும் வழிச்செலவின் அங்கங்கு தங்கி செல்லவும் முடுகி செல்லவும் உள்ள சிரமங்களும் தீவிர உணர்ச்சிகளும் குறிக்க சொல்லும் பொருளும் ஒத்தியலும் இப்பகுதியை தங்குதல் நீளுதல் இசை பொருந்திய சந்தையா அந்த யாத்திரையவே ஒரு சந்தை யாப்பில் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி சேக்கிழார் பெரும் இந்த நம்ம உரையாசிரியர் அதெல்லாம் சொல்லியிருக்கிறார். 349வது பாடல். மான விஞ்சையர் வான நாடர்கள் வானியக்கர்கள் சித்தர்கள் காண கிண்ணறர் பண்ண காதிபர் காமசாரிகளே முதல் ஞான மோனிகள் நாளும் நம்பரை ரெஞ்சி நலம் பெறும் தானமான திருச்சிலம்பை வணங்கி வந்தமிழ் சாற்றினார். திருச்சிலம்பை வணங்கி வந்தமிழ் சாற்றினார் என்று சொல்லி வலிமை பொருந்தி வித்யாதரர்கள் எல்லாம் மேலிருந்து வரக்கூடியவங்க, விண்ணுலகத்தில் தேவலோகத்திலிருந்து வரக்கூடிய வித்யாதரர்கள். அப்புறம் என்ன சொல்லாரு? வான நாடர்கள், விண்ணுலகத்தில் உள்ள தேவர்கள். இயக்கர்கள், ஆகாயத்தில் இயங்குகின்ற இயக்கர்கள், அவங்க ஆகாயத்திலேயே போகக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் இயக்கர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சித்தர்கள். அப்புறம் கானத்தில் வல்லவர்களாகி கிண்ணறர்கள், நல்லா பாடக்கூடியவங்க, அவங்களுக்கு பேர் கிண்ணறர் அப்படின்னு பேருங்க. நல்ல இசையோடு பாடக்கூடிய கிண்ணறர்கள். பன்னகாதிபர், நர உலகத்தவர்களும் தம் இச்சைப்படி சஞ்சரிக்கின்ற தேவசாதியார்களும் என்றவர்கள் முதலாக ஞான மோனிகள், எல்லாத்த விட என்னென்னா சிவன் ஞானிகளாயுள்ள மௌனிகளும் நாளும் நாள்தோறும் இறைவரை வணங்கி நன்மை அடைகின்ற இடமாகிய திருப்பருப்பதம், அதுக்கு பேர் திருச்சிலம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அப்படி பருப்பதத்தை வணங்கி செல்வார்கள். வணங்கி வளப்பமுடைய தமிழ் பதிகம் பாடி அருளினார். நம்ம 3 பெருமக்களும் பாடியிருக்காங்க இல்லைங்களா? 3 பெருமக்களுமே திருப்பருப்பதத்தில் பாடியிருக்கிறாங்க. விஞ்சையர் இயக்கர்கள் எசர் என்பது வடமொழி என்று சொல்லி இப்படி எல்லா சித்தர்கள் அனிமா முதலிய சித்துக்கள் வகை சித்துக்களை பெற்றவர்கள் என்று வித்தக சித்தக கணமை என்று சித்தர்கணம் என்று சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்கு. காண கிண்ணறர் காமசாரிகள் ஞான மோனிகள், சிவன் ஞானிகளே மோனமாகிய சைவ பெருநிலையில் விளங்குபவர்கள் என்று சொல்லி சொல்கிறார்கள். சிவன் ஞானிகளே அந்த மோனமாகிய சைவ பெருநிலையில் விளங்குபவர்கள் என்று சொல்லி ஞானிகளும் மோனிகளும் என்று பிரித்துரைத்தலமாம் என்று சொல்லி ஞான மோனிகள் தவம் செய்து வழிபட ஏற்ற இடம் இந்த பெருமலையாம் என்பது இன்றும் கண்கூடாக காணத்தக்க. நிறைய சாதுக்கள் அங்கே தவம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மலையில் நிறைய சாதுக்கள் தவம் செய்யக்கூடிய ஒரு மலை. ஏன்னா சிலாதி முனிவர் தவம் செஞ்சதுனால நிறைய சாதுக்கள் அங்கே தவம் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஞான மூனிகள் தவம் செய்து வழிபட ஏற்ற இடம் என்று சொல்லி திருச்சிலம்பு என்று சொல்லி சொல்கிறாருங்க. நாளும் தேவர்கள் வழிபடும் திருச்சிலம்பு இது என்பது இமையோர் பரவியத்த என்று சொல்லி துறைபல கலைமூழ்கி தூமலர் சுமந்தோடி மறையொளி வாய்மொழியால் வானவர் மகிழ்ந்தேத்த என்று சொல்லி பிள்ளையாருடைய தேவாரத்திலையும் தேவர்கள் எல்லாம் வழிபாடு செய்ததாக சொல்கிறாரு. இதெல்லாம் தேவாரத்தில் சொல்லியிருக்கிறார். இவ்வாறு தேவச்சாதியர்களும் பெரியோர்களும் வழிபடும் போது முழக்கும் துந்துபி முதலிய ஓசைகள் பக்குவமுடைய மக்களும் கேட்க நிகழும் என்பது துணிவு. ஆமாம், அவர்களெல்லாம் தேவர்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது தேவ துந்துபிகள் எல்லாம் இசைக்கும். அது பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு அது காதில் விழும். அப்படி விழுந்தது தான் கண்ணப்ப நாயனார். அவருக்கு என்னன்னு தெரியல, ஆனால் அந்த ஓசை
இந்த கதிர்வன் உச்சி நன்ன கடவுள் மால் வரையின் உச்சி அதிர்தரும் ஓசை ஐந்தும் ஆர்களி முழக்கம் காட்ட அப்படின்ற. அதிர்தரும் ஓசை ஐந்தும்னா 5 துந்துவிகள் முழங்கும். தேவர்கள் வந்து வழிபாடு செய்கின்ற பொழுது தானே முழங்கும். அந்த ஓசை தான் என்னன்னு கேட்கிறார் அவர். திருச்சிலம்பு கைலாயத்தை அடைமொழியின்றி திருமலை என்றார் போல இத்தலமும் திருச்சிலம்பு, திருப்பருப்பதம், ஸ்ரீ பர்வதம், ஸ்ரீ சைலம் என்று சொல்லி இப்படி சொல்றாங்க. திருச்சிலம்பை வணங்கி வன்தமிழ் பாடினார் அப்படின்னா. வன்தமிழ் அப்படின்னா தேவாரத்துக்கு அப்படி ஒரு பேர் பாருங்க. வன்தமிழ் வழப்பமுடைய தமிழ் இல்லைங்களா. வன்தமிழால் எழுதுமுறை மொழிந்தபிரான் திருப்புகழை மருங்கு சேர்ந்தார். சீர்காழி சொல்லுகின்ற பொழுது அப்படி சொல்றார். வன்தமிழால் எழுதுமுறை மொழிந்த பிரான். எழுதுமுறை என்ன தேவாரம் இல்லைங்களா. ஞானசம்பந்த பெருமான் பாடிய தேவாரத்தை சொல்றார். இது வன்தமிழ் பாடினார் அப்படின்னு சொல்லி. பருப்பதம் நோக்கினாரே என்று மகுடம் காண்கின்ற கையிலே செல்லும் காதல் நோக்கத்தில் சென்றார் ஆதலின் மலையை வணங்கி அம்மட்டில் மேற்சென்றார் என்று சொல்லி அப்படியே மலையை வணங்கி கொண்டே போறார். கன்றினார் புறங்கள் 3 கனலெறியாகச் சேரி நின்றதோர் உருவம் தன்னால் நீர்மையும் நிறையும் கொண்டு ஒன்றியாங்கு உமையும் தாமும் ஊர்வழி தேர்ந்து பின்னும் பன்றிப்பின் வேடராகி பருப்பதம் நோக்கினாரே என்று சொல்லி, அதாவது புறங்கள் 3 சீரியும் உமையும் தாமும் ஊர் பழி தேர்ந்தும் பழியெடுத்து கொண்டு பெருமான் உமையோடு சேர்ந்து பழியெடுப்பதற்காக செல்கிறார் என்று சொல்லி, அப்புறம் பன்றிப்பின் வேடராக சென்றார் என்று சொல்லி, பற்றினாருக்கு அருள் செய்யும் இவ்வாறு பலவும் அருளும் இறைவனார் என்று சொல்லி பன்றிப்பின் வேடராகி பருப்பதம் நோக்கிறார் என்று சொல்லி சொல்றார். அடல்விடை ஊர்தியாகி அரக்கந்தோல் ஆடர் ஊன்றி கடலிடை நஞ்சமுண்ட கரையணி கண்டனார்தான் சுடர்விடு மேனிதன் மேல் சுண்ணவெண் நீரு பூசி படர்சரை மதியம் சேர்த்தி பருப்பதம் நோக்கினார் என்று சொல்லி பெருமான் வந்து சுண்ணவெண் நீர் பூசி என்று பெருமான் திருநீர் அணிந்திருந்த திருமேனிய அப்பர் சாமிகள் பாடுறாருங்க. கடலிடை நஞ்சும் உண்ட கரையணி கண்டனார்தாம் சுடர்விடு மேனிதன் மேல் சுண்ணவெண் நீரு பூசி என்று சொல்லி சொல்றாரு. நீர்மைய நிறையும் கொண்டு தாருகாவனத்து இருடிகளின் நீர்மையனையும் அவரது மனைவிகளது நிறையனையும் அரித்து என்று சொல்லி சொல்றார். தலைவிசட திருப்பருப்பதம் வடமொழியில ஸ்ரீ சைலம், ஸ்ரீ பர்வதம், மல்லிகார்ஜுனம் என்று வழங்கக்கூடியது. அர்ச்சுனம்னா மருத மரம்னு அர்த்தங்க. அர்ஜுனம் அப்படின்னா மருத மரம். மருத மரத்தை தலைவிரிச்சமாக கொண்டதுனால மல்லிகார்ஜுனம் அப்படின்னு இதுக்கு பெயர் காரணம். மருது 3 முதல் மருது இத்தலம், இடை மருது சோழநாடு, புடை மருது பாண்டி நாடு. இதை முதல்ல சொன்னோம் இல்லையா. அது ஏன 2ஆம் சிலாதர் என்ற முனிவர் தவம் செய்த காரணத்தால் இது ஸ்ரீ சைலம் என்று சொல்லி பெயர் வழங்கிற்று. சிலாதருடைய திருமண திரு நந்திதேவர் தவம் செய்து இரவரை தாங்குவதற்கு இம்மலையுருவாய் உள்ளாராதல் பெயர் பெற்றது என்றும் நந்தியம் பெருமான் வந்து மலையுருவமாக இருப்பது தான் அந்த பருப்பத மலை என்று சொல்லுவது என்று சொல்றார். பருப்பதம் பெயர் சிவாதனல் பாலகன் பரமன் இருப்ப போர்வரை ஆவன் என்று அருந்தவர் இயற்றி பொறுப்பதாகிய ஈசனை முடியின் மேல் புனைந்த திருப்பருப்பதத்து அற்புதம் யாவையும் தெரிந்தான் என்று சொல்லி கந்தபுராணத்திலையும் அதனுடைய சிறப்பை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இங்கு எழுந்தருளிய இறைவரது திருமேனி 12 ஜோதிலிங்கங்களில் 1, சக்தி பீடங்கள் 18 ஒன்றாகிய பிரம்மராம்பாள் பீடம் இங்கு உள்ள அம்மை சன்னதி சக்தி பீடங்கள் ஒன்றாக வைத்து போற்றப்படுவது. சந்திராவதி என்ற அரசி இறைவரை மல்லிகை மலரால் அர்ச்சித்து பேறு பெற்றதனால் மல்லிகார்ஜுனர் என்று சொல்லி இதில் இன்னொரு பேர். சந்திராவதி என்று சொல்லக்கூடிய ஒரு அரசி மல்லிகை மலரால் பெருமான வழிபாடு செஞ்சதுனால மல்லிகார்ஜுனர் என்று சொல்லி அந்த சாமியினுடைய திருப்பெயர் என்று சொல்றார். மூவர் பாடலும் பெற்ற பெருமையுடையது. இங்கு சென்று சேவைக்கும் அருமை பற்றி செல்லலுற அரிய சிவன் சீர் பருப்பத மலையே என்று சொல்லி ஆளுடைய நம்பிகளும் விதந்து போற்றுகிறார். இது திரு கைலையனை ஒத்த தலமாதலின் மகா சிவராத்திரி இங்கு சிறப்பு. காலத்திலும் அவ்வாறு மகா சிவராத்திரி திருப்பருப்பத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுவது என்று சொல்லி, ஏன்னா கைலையனுடைய ஒத்த தலமாக இருக்கிறதுனால மகா சிவராத்திரி ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி காலத்தியிலையும் மகா சிவராத்திரி ரொம்ப சிறப்பு. பருப்பத நாயகர், அம்மை பேர் பருப்பத நாயகி, பிரமராம்பாள் அப்படின்னு வடமொழியில். இது கர்னூல் ஜில்லாவில் இருக்கக்கூடிய ஒரு, அதாவது ரயில் வந்து கர்னூல் வரைக்கும் போக மாட்டிருக்கு, கர்னூல் வரைக்கும் வழி போட்டிருக்கிறார். கர்னூல் ஜில்லாவில் MSM இருப்பு பாதையில் நந்தியால் என்ற நிலையத்திலிருந்து வடகிழக்கில் கச்சாலை வழியாக 32 நாளிகை அளவில் உள்ள ஆத்மக்கூர் வழி என்று சொல்லி போட்டிருக்கிறார். நமக்கு
பருப்பதம் முதல் வாரணாசி. சரி, இந்த அளவுக்கு நாம் இன்றைக்கு நிறைவு செஞ்சுட்டு அடுத்து ஒன்று வந்து பண்டிகையெல்லாம் முடிஞ்சு தான் நமக்கு வகுப்பு இல்லைங்களா? யாத்திரையெல்லாம் முடிஞ்சு அதற்கடுத்து என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலி துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் வான்மிகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் நோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகம். திருக்கோட்டேஸ்வரர்.